वन्दे त्रिपदाम्बरम् अस्पर्शयोगो वै नाम सर्वसत्त्वसुखोहितः अविवाद अविरुद्धश्च देशिकं तं नमाम्यहम्। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशवीर्यजत्राः स्थिरैरङ्गैः सुश्रुवापुंसस्तनूभिः यशेम देवहितैर्यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ मान्तप्रज्ञं न भविष्प्रज्ञम् नो भयतप्रज्ञं न प्रज्ञानगणम् न प्रज्ञं नाप्रज्ञम् अदृष्टम् अव्यवहार्यम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्युपदेश्यम् एकात्मप्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् शान्तं शिवम् अद्वैतम् चतुर्थं मन्यन्ते स आत्मा स विज्ञेयः। उपायेन निगृह्णीयात् विक्षिप्तं कामभोगयोः शुप्रसन्नं लये चैव यथा कामो लयस्तथा। இப்ப நம்ம கடைசி டாபிக்கு வந்திருக்கோம், நிதித்தியாசனம். ஏற்கனவே நம்ம விவேக சூடாமணில இதே காலத்துல நம்ம படிச்சிருக்கோம், டெலிபரேட் விலாவாரியா படிச்சிருக்கோம். தான் அங்க 62 கிளாஸ்ல இந்த நிதித்தியாசனம் பத்தி பேசியிருக்கு. இப்போ அந்த 62 வகுப்பை 2 வகுப்புல கொண்டு வர்றார் கௌடபாதர். அப்ப இதனுடைய என்ன சொல்றது, இதனுடைய வெயிட் சாராம்சம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்க 40ல இருந்து 47 நிதித்தியாசனம், குறிப்பா 42ல இருந்து 45 வரைக்கும் இந்த இதுக்கு வரக்கூடிய தடைகள் என்ன, தியானம் எனி தியானம் உபாசனை கூட எனி தியானம் உட்கார்ந்தோம்னா அதுக்கு வரக்கூடிய தடை என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன, அதை நீக்கின பிறகு எப்படி அந்த வருது அப்படின்றத பத்தி சொல்றார். ஓகே, அதை நம்ம பார்க்க போறோம். Therefore, மனோ நிகிரக ஆயத்தம் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்தினார். மனோ நிகிரக மன கட்டுப்பாடு, மைண்ட் டிசிப்ளின். எவ்வளவு தூரத்துக்கு மைண்ட் டிசிப்ளின் இருக்கோ அதை பொறுத்து தான் 2 ஆஸ்பெக்ட் வரும். ஒன்னு ஞானம் உற்பத்தி ஆகிறத மைண்டோட ப்ராசஸ் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இருக்கும். மனோ நிகிரக மீன்ஸ் மைண்ட் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டிசிப்ளின் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ண முடியும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஞான பலம், ஞான நிஷ்டை, ஜீவன் முக்த நிலை. அதில் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா, ஆத்மா அறிந்தவன் சந்தோஷமாக இருக்கிறான், அதெல்லாம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் வரத்து கூட மனோ நிகிரக ஆயத்தம். ஆயத்தம்னா டிபெண்டன்ட். எதை டிபெண்ட் பண்ணிருக்கிறது, இந்த ஞானமும் ஞான பலமும் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா மனோ நிகிரக. ஓகே, அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னார். சோ ஞானம் பிரபோதகா சொன்னாரு. ஞான பலம் என்ன சொன்னாரு, சாம்பிளுக்காக சிலது சொன்னாரு. அது அபயம், துக்க க்ஷயா. நம்ம கிட்ட இருக்கிறத ப்ராப்ளம் பிரச்சனை எல்லாத்தையும் க்ஷயம் பண்ணிடும் இந்த அறிவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்,
அக்ஷயா, அக்ஷயானா அது அப்படியே பாதுகாக்கும், நீக்காது. எதை? சாந்தி, பர்மனன்ட் சாந்தி கிடைக்கும் அப்படி சொல்றாரு. அப்போ பர்மனன்ட் சாந்தி இங்க கிடைக்கும். ஓகே, இது சர்வ யோகினாம், எல்லா சாதகர்களுக்கும் இது சொல்லப்படுகிறது. மனோ நிகிரகா. ஓகே, இந்த மனோ நிகிரகா ப்ராசஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய சொல் செயலை வச்சு நம்முடைய மனசுடைய டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது. ஏன்னா இந்த சொல்லோ செயலோ இதுல உள்ளத்துல இருக்கிற எண்ணங்களை பொறுத்து தான் இந்த சொல் செயல் அமையும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய சொற்களையும் நம்முடைய செயலையும் வச்சு நம்ம மனசு எப்படி இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். கடுத்தது காட்டும் முகம். ஓகே, அதனால உள்ளத்துல வந்து கடகடன்னு இருந்தா முகத்துல காட்டிடும். புரியுதா? அதுக்காகவே வந்து சிரிக்கிறதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய கோர்ஸ் எல்லாம் இருக்கிறது. யார்கிட்ட எப்படி சிரிக்கணும்ன்றலாம் இருக்கிறது. ஓகே, ஆர்டிபிஷியலா. புரியுதா? ஆர்டிபிஷியலா இருக்கிறது ஒரு நாள் வந்து இந்த சாயம் வெளுத்து போயிடும். புரியுதா? ஆபத்து டயத்துல ஒரிஜினேஷன் வந்துடும். புரியுறதுல? அதனால இங்க அப்படி இல்லை. சோ மனசை வந்து நம்ம திங்கிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த திங்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணும். சோ நம்மளுடைய சொல்லியும் செயலையும் வச்சு நம்மளுடைய திங்கிங் எப்படி வருது, தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கிறது, அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பண்ணாம ஞானம் கிடைக்காது, ஞான பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு குருவி கதையை சொன்னார். ஓகே, அதுல குருவி கதை சொன்னது வந்து மனம் தளராம ஊக்கம் அது கைவிடேல். எப்பயுமே வந்து உற்சாகமா இருக்கிறதுக்கு பார்க்கணும். டல் ஸ்டேட் ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுங்க? அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு உற்சாகமா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி உற்சாகமா இருக்கணும். விடாமுயற்சி இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணணும். therefore அப்ரிகேததா பவேத். அப்ரிகேதத பவேத் என்றது ரொம்ப முக்கியமான சொல். அப்ரிகேததனா விடாமுயற்சி, மனத்தளர்ச்சி இல்லாமை. பரிகேதனா மனத்தளர்ச்சி, அபரிகேததனா மனத்தளர்ச்சி இல்லாதது. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல அர்ஜுனன் வந்து ரொம்ப மனம் தளர்ந்து போயிட்டான், வாயெல்லாம் உலர்ந்து போயிடுது, எதுக்கும் செய்யறதுக்கு சக்தி இல்லாம போயிட்டான். புரியுதா? அந்த தான் அபரிகேததா. திஸ் இஸ் கோல்டன் வேர்ட். கௌடபாதர் வந்து அதை சொல்றாரு. ஓகே, இப்போ இந்த நிதித்தியாசனத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? இப்போ உபாசனையுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? தேயம் கிம். சாதாரண உபாசனைக்கு என்ன சப்ஜெக்ட் மேட்டர்? தேயம் கிம்? சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம். எப்பயும் எழுப்பி கேட்டா கேள்வி. சோ அங்க வந்து உபாசனைக்கு ஈஸ்வரன் முக்கியம். புரியுதா? சகுண பிரம்மம் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ நிதித்தியாசனத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? டிஃபரண்ட். புரியுதா? இங்க சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. ஓகே, ஒன்னு இவர் சிந்தித்து இருக்க வேண்டியது பிரம்மத்தை பத்தி, அல்லது சைத்தன்யத்தை பத்தி, அல்லது இந்த மித்யா பிரபஞ்சத்தை பத்தி. மித்யா பிரபஞ்சம் இதெல்லாம் மித்யா. இவர் கான்டம்ப்ளேட் இப்படி உட்கார்ந்து ஒய்ஃப் மித்யா, ஹஸ்பண்ட் மித்யா, குழந்தைங்களாம் மித்யா, இந்த வீடு மித்யா, மளிகை சாமான்ட்ட வாங்கிட்டு வந்தது மித்யா, மித்யா 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 போட்டுக்கணும். என்ன பண்ற என்றீங்க அப்படின்னு சும்மாரு மித்யா அப்படி சொல்லணும். புரியுதா? அப்போ எல்லாமே அன்ரியல் அன்ரியல் அன்ரியல். இவர் கான்டம்ப்ளேட் இப்ப பண்ணப்படாது. புரியுதா? ஞானம் வந்த பிறகு இப்ப பண்ண ஆர்டிபிஷியலா இருக்கும். புரியுதா? அப்ப வந்து நமக்கு வந்து ஞானத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக செய்யறது. ஓகே, அப்போ இந்த நிதித்தியாசனம் முதல்ல எதுக்காக பண்ணப்படாது? நம்பர் 1 வந்து மோக்ஷம் பிகமிங்காக பண்ணப்படாது. மோக்ஷம் ஃபியூச்சர் ப்ரோக்ராம். அதுக்காக நிதித்தியாசனம் பண்ணி பிறகு வேதாந்த தியானம் பண்ணின பிறகு எனக்கு மோட்சம் கிட்டிடும் அப்படி என்ற எண்ணத்துல பண்ணப்படாது. புரியுதா? அப்படி பண்ணீங்கன்னா டீச்சிங் ராங், டீச்சிங் கம்யூனிகேஷன் ராங், கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ராங். மொத்தத்துக்கு குருகுலமே எல்லாமே அந்த பரம்பரை அப்படின்னு ஆயிடும். புரியுதா? அதனால ப்ராப்பரா சொல்லணும். வந்திருக்க 5 பேர் இருந்தா கூட எங்க பார்த்தாலும் கரெக்டா தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லணும், யார் கேட்டாலும். புரியுதா? அந்த இது விஷயம் நமக்கு தெரியணும். ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன? ஞானத்துக்காக மோட்சம் கிடையாது. ஏன்னா இது தியானம் இருக்க
அது பிரமாணத்துல வராது. ஷட் பிரமாணம் இருக்கிறது. அறிவை கொடுக்கறதுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய பிரமாணத்தை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பிரமாணம் இல்லாம அறிவு கிடைக்காது. பிரமாணம் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அறிவை கொடுக்க. இப்ப கண்ணு தான் கலர் காட்டும். கண்ணை தவிர எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் கலரை காட்ட முடியாது. இது வந்து பியூர் எல்லோ. ஓகே, பியூட்டிஃபுல் எல்லோ. இந்த எல்லோ உன் கண்ணை தவிர வேற எந்த இடத்துலயும் நீ வந்து பரீட்சை பண்ணவே முடியாது. இம்பாசிபிள். புரியுதா? அதனால இது வஸ்து தந்திரம். அதனால உன் இஷ்டத்துக்கு இமேஜினேஷன் பண்ண முடியாது. இது எல்லோவா இருக்கட்டுமே அப்படிலாம் கற்பனை கிடையாது. இது எல்லோ தான். புரியுதா? ஏன்னா இது பிரமாண தந்திரம். ஓகே, அதனால தியானம்ன்றது சட் பிரமாணத்துல வராது. சிம்பிள் லாஜிக். புரியுதா? தியானத்துல எப்படி வரும்? ஓகே, அதனால ஞானத்துக்காக அல்ல. ஓகே, நிதித்தியாசனம் பண்றது நான் அடைந்த ஞானத்தை வேலிடேட் பண்றதுக்காக, நான் அடைந்த ஞானத்தை வேலிடேட் பண்றதுக்காக செக் பண்ணணும். சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு 15, 20 வருஷம் 50 வருஷமா நான் இந்த வேதாந்த படிக்கிறேன்னு ஏதாவது வந்து வந்திருக்கான்னு எப்படி தெரியணும்? சோ சில சித்தி எல்லாம் வந்திருக்கணும். புரியுதா? அந்த அபூர்வ சித்தி. ஓகே, ஒரு 20, 30 வருஷம் படிக்கிறோம், ஒரு பிரயோஜனம், ஒரு 1/2 இன்ச்சாவது பூமியில இருந்து மேல இருந்து கிளாஸ் கேட்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா? நீ 1/2 இன்ச் மேல கேட்டாலும் சரி, ஓகே, எப்படி கேட்டாலும் இதுல வந்து இந்த ஞானம் வந்தாதான் நடக்க முடிய. அஷ்டமா சித்தி வந்தா கூட துயரம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் புராண கதையில நிறைய படிச்சிருப்பீங்க. அவர் வந்து ஞானத்தை இது அடைந்தார், அப்புறம் வந்து துக்கத்தோட இருந்தார், கடவுள் காட்சி கொடுத்தார், எல்லாம் இருக்கும். இது ஒண்ணுமே புரியாது. இப்பதானே வந்து ஒரே உற்சாகமான சந்தோஷமான, அதுக்குள்ளே என்னது துக்கம்? இந்த கதையெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. துவைத்த பிரபஞ்சம் இருக்க வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அப்படி அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த அத்வைத்தம் தான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லல. அத்வைத அனுபவம் கொடுக்குமா? அத்வைத அனுபவம் கொடுக்காது. புரியுதா? அத்வைத அனுபவம் கொடுத்தது சொன்னேன், அது துவைத்தம். ஏன்னா அனுபவிக்கிற ஒரு ஆளு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு விஷயம். அதனால அதுக்காக இல்ல. அப்ப எதுக்கு தான் நிதித்தியாசனம்? இதுதான் இல்ல, இதுக்காக இல்லைன்னா எதுக்கு நிதித்தியாசனம்? எதுக்குன்னா ஞானத்தை ஞான நிஷ்டையாக்கிறதுக்காக. புரியுதா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து விபரீத பலனை நீக்கிறதுக்காக. பழைய அபிச்சுவல்ஸ் நமக்குள்ள இருக்கிறது. ஓகே, இப்ப புதுசா எதுவும் பண்ண போறது இல்ல. நம்ம கிட்ட இருக்க அடைப்பு இருக்கிறது, அந்த அடைப்பெல்லாம் நீக்கிறதுக்காக வரக்கூடியது. ஓகே, இது நெக்ஸ்ட் விஷயம். ஓகே, அப்ப நிதித்தியாசன சப்ஜெக்ட் வந்து பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந பரஹா. நிதித்தியாசனம் எதுக்கு செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் எதுக்காக அல்ல, எதுக்காக அப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து அந்த நிதித்தியாசனம் பண்ணும்போது வரக்கூடிய தடைகள், அப்ஸ்ட்ரகல்ஸ் அண்ட் அதை வந்து நீக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? ஓகே, நீக்கிறதுக்கான வழிமுறை என்ன? அப்படி அப்ப இந்த மனோ நிகிரக, அதுதான் இந்த மனோ நிகிரக மூலியம் நமக்கு சமாதி வரக்கூடியது. சோ இந்த விஷயத்தை வந்து வரும்போது நமக்கு கண்டினியூஸா ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, அது வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இது வந்து 4 விதமான தடைகள் சொல்லப்படுறது யோக சாஸ்திரத்துல. அத வந்து இங்க எடுத்துக்கிறார் கௌடபாதர். ஓகே, சோ என்ன விதமான தடைகள் வரும்? நீ மனோ நிகிரக செய்யும்போது வரக்கூடிய தடைகள், மனசை வந்து ப்ராசஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அத டிசிப்ளின் கொண்டு வந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த 4 விதமான தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, என்னென்ன தடைகள் இருக்கு? நம்பர் 1 வந்து லய, 2 விக்ஷேபக, 3 காஷாயம், 4 ரச ஆஸ்வாதக. ஓகே, இப்போ லய, விக்ஷேபக, காஷாயம் அண்ட் ரச ஆஸ்வாதக 4 விதமான அப்ஸ்ட்ரகல்ஸ் யுவர் மைண்ட் மெடிடேஷன் பண்ணும்போது வரக்கூடிய தடைகள். ஓகே, இது அனுபவிச்சிட்டோம். நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் ட்ரை பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, சோ ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் 48 நிமிஷம் வந்து ஒரு முகூர்த்த காலம் நீங்க மெடிடேஷன் இருந்தீங்கன்னா, ஒரு முகூர்த்த காலம் ஆடாம அசையாம அப்படியே இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஆசனா சித்தி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுறதா? 48 நிமிஷம் ஆடாம அசையாம இருந்தீங்கன்னா மெடிடேஷன்ல ஆசனா சித்தி அடைஞ்சிருக்கு. அதையாவது ஒரு நாள் ட்ரை பண்ணும். ஓகே, ஒரு நாள்னா
ரொம்ப நாள் ட்ரை பண்ணா 48 நிமிஷம். ஒரே நாள்ல போய் 48 நிமிஷம் உட்கார முடியாது. புரியுதா? அப்புறம் கை கால்லாம் வரைச்சுக்கும். புரியுது? திருப்பி எடுத்து விடணும் யாராவது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா 10 நிமிஷம், 20 நிமிஷம், 40 நிமிஷம் அப்படி ஒரு 1 hour வந்து உட்கார்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணி கொண்டு வரணும். ஓகே, இப்படி பண்றதுக்கு ட்ரை பண்றோம் இல்லையா? இப்படி மெடிடேஷன் பண்ணும்போது உட்கார்ந்த உடனே சாமி ஆடும். இப்படி ஆடும். லயஹா புரியுதா? உட்கார்ந்த உடனே இது ஆடும். மெடிடேஷன் சொல்லிட்டேன்னா அப்படி ஆயிடும். ஏன்னா இந்த மெடிடேஷன்ல நாம ரிலாக்ஸேஷன் பண்றோம். ஓகே, மைண்ட ஃப்ரீ பண்றோம். அப்புறம் வெளியில இருந்து எல்லாத்தையும் வித்ட்ராயல் பண்றோம். புரியுதா? இதெல்லாம் நீ டெய்லி தூங்கும் போது செஞ்சிருக்க. புரியுதா? எல்லாத்தையும் வித்ட்ராயல் பண்ணிருக்க, ரிலாக்ஸ் பண்ணிருக்க. அப்புறம் அதையும் கண்ணு மூடி இருக்கணும், இது கண்ணு மூடி இருக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணிடுது? பாடி மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுறது. ஓகே, இவன் தியானத்துக்காக உட்கார்ந்துருக்கானா இல்ல தூங்குறதுக்காக உட்கார்ந்துருக்கானு அதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுறது. புரியுதா? அதனால முதல்ல ஆட்டோ சஜஸ்ட்மெண்ட். இப்ப நம்ம தூங்க போறதில்ல, நம்ம மெடிடேஷனுக்காக உட்காரோம் அப்படின்னு அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ சஜஷன் பவர்ஃபுல் மெடிசன் அது. ஓகே, ஆட்டோ சஜஷன் ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு சஜஷன் கொடுத்துட்டோம்னா அது வெரி பவர்ஃபுல். இப்ப இந்த ஆள் வரா, இவன் இப்ப எரிஞ்சு உழப்பறான், நாம வந்து அவங்ககிட்ட பத்திரமா பேசணும் அப்படி மனசுக்குள்ள ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்பயும் மீறி ஒரு வார்த்தை. புரியுதா? ஆனா அதனுடைய சக்தி கம்மியா இருக்கும். யுவர் ப்ரிப்பேர்டு மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்டு யுவர் மைண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அப்ப கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லயஹா. சோ இதனுடைய இதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு ஆச்சாரியார் வந்து இந்த தூக்கம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடி. த காஸ் ஆஃப் த ஸ்லீப். அந்த காசு இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை நீக்காம ஸ்லீப் ஒழிக்க முடியாது. ஓகே, எதனால வந்து இந்த தூக்கம் வருது, நித்ரை வரத்துக்கு காரணம் என்ன, அதை கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்ணுன்றார். ஃபர்ஸ்ட் வந்து நித்ரா சேஷா. நித்ரா சேஷன்னா நித்ரை ரொம்ப குறைவா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஓகே, மினிமம் வந்து 6 hours ஸ்லீப் இருக்கணும். ஓகே, மினிமம். ஓகே, பெரிய பெரிய லீடர்ஸ்க்கு, பொலிட்டீஷியன் இருக்கவங்க, சயின்டிஸ்ட், அவங்களுக்கு எல்லாம் 4 hours தான் ஸ்லீப். ஓகே, சோ ஆவரேஜ் மேக்ஸிமம் ஸ்லீப் 6 hours இருக்கணும். ஆவரேஜ். ஓகே, மேக்ஸிமம் ஸ்லீப் வந்து 8 hours இருக்கணும். மேக்ஸிமம் 8 மணி நேரத்துக்கு மேல நீ தூங்கினா அவனுக்கு பேரு சோம்பேறி, சோப்லாங்கி, சொதங்கி, ஊற வச்ச அவுல் அப்படின்னு பேர். வாழ்க்கையில ஊற புரியுதா? அதனால 8 hours மேல தூங்கப்படாது. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, அப்போ 4, 6, 8 அப்படி பண்ணலாம். சரியா? இது வந்து நமக்கு ஸ்லீப்பிங் குறைஞ்சுடுத்துனா நமக்கு இது என்ன பண்ணும்னா எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நைஸா இதை எடுத்துக்கும். நம்மால வந்து ஓடுற வண்டியில தூங்குவான். இப்படி பிடிச்சுண்டு பஸ் அப்படின்னா தூக்கமோ. ஓகே, உனக்கு பஸ்ல தூக்கம் வரக்கூடாதுன்னு வச்சுக்கோ, ட்ரெயின்ல தூக்கம் வரக்கூடாதுன்னா எவன்லாம் தூங்குறானோ அவனெல்லாம் பாரு ஒரு தடவை. அவன் படுற அவஸ்தைய பார்த்த உடனே முட்டிப்பான் அந்த போய் பஸ்ல போய். புரியுதா? அத்தனை தூக்கம். ஓகே, அதனால நான் பஸ்ல நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். ஓகே, உட்கார்ந்த உடனே தூங்கி போயிடுவான். நான் என்ன பண்ணுவேன்னா சீட்டுக்கு முன்னாடி போயிடுவேன். டபக்குன்னு இந்த நடுவில் கேப் இருக்கல அதுல விழுந்துருவான். சாரி, உன் உடம்புல நீ தூங்கு. சில சமயம் ஒழிஞ்சு போற சுட்டு இப்படி மடியிலே படுக்குது, இப்படி இப்படி இடிச்சுக்கிறப்ப இப்படி. ஏன்னா அது ஒரு சௌகரியம், நம்ம இப்படி படுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு நாக்கு இருக்கு. இதுல பஸ்ல போகும்போது தான் தெரியுதுலாம். அதனால நித்ரா சேஷகா வந்து நமக்கு ஸ்லீப் குறைவா இருக்கிறதுனால சபிஷியன்ட் ஸ்லீப் இருக்கணும். யார் மெடிடேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு சபிஷியன்ட் ஸ்லீப் வச்சுதான் மெடிடேஷன் காலத்துல ஒழுங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூஸ்லெஸ் டயத்தை தேர்ந்தெடுக்க கூடாது. எங்க ஃப்ரெஷ் டைம் இருக்கிறதோ அந்த டயத்துல வந்து நம்ம மெடிடேஷனுக்கு செலக்ட் பண்ணணும். புரியுதா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் அஜீரணம். ஓகே, சோ அஜீரணம்னா வயிறு மந்தமா இருந்துன்னு வச்சுக்கோ. வயிறு மந்தமா இருந்தா புத்தி மந்தமா இருக்கும். புரியுதா?
வயிறு மந்தமா இருக்கப்படாது. புரியுதா? அது வந்து கரெக்டா பாத்துக்கணும். அப்போ யுவர் பாடி ஆல்சோ கனெக்டட் டு யுவர் மைண்ட். சவுண்ட் பாடி இன் சவுண்ட் மைண்ட். புரியுதா? அதனால பாடி வந்து எவ்வளவு பிரிஸ்கா வச்சிருக்கியோ அவ்வளவு தூரத்துக்கு மைண்ட் பிரிஸ்கா இருக்கும். அதனால மந்த கதியில இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஒரு 10 வடையை போட்டு எப்படி இருக்கும், மந்தமா இருக்கு அப்படி சொல்றேன் இல்லையா, அதுதான். ஓகே, அதனால அடுத்தது கனெக்டட் பகு ஆசனம். அப்படியே கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு மெடிடேஷன் அப்படி சொன்னா அப்படி இருக்கும், ஏப்பமா தான் வரும். புரியுறதா? அதனால மிதமான சாப்பாடு, மிதமான வேலை இருக்கணும். ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பண்ணினா இந்த ஸ்டொமக்குக்கும் இந்த கண்ணுக்கும் கனெக்டட் இருக்கு. இங்க 2 இட்லி எக்ஸ்ட்ரா போட 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து வேக அப்படியே வரும், ரப்பர் அப்படியே மறையும். ஆமா, தெரியலையே, உனக்கு தெரியாது, இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அப்படியே சுருட்டிட்டு போவான். புரியுதா? அதனால நான் இந்த ராமகிருஷ்ண மிஷன் மெடிடேஷன் பண்ண போவேன். புரியுதா? அப்படி ஒருத்தன் பண்ணா பாரு, இப்படி பண்ணி பக்கத்துல நிறைய கேப் இருக்கு, இந்த மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கணும். ஓகே, அவன் விழுந்த உடனே ஒரு 3 பேர் விழுந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே அதே பொசிஷன், சைக்கிள் தள்ளி விடுற மாதிரி. மெடிடேஷன் பண்ணி மூக்கு அடிப்பட்டவெல்லாம் இருக்கான். புரியுதா? அதனால வெரி கேர்ஃபுல்லா இரு. பகு ஆசனம் கூடாது. ஓகே, சிரமம்னா பிசிக்கல் டயர்ட்னஸ். ராத்திரி முழுக்க காலைல முழுக்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு முடியாது அப்படின்ன, கொஞ்சம் ஃப்ரெஷ் டைம் இருக்கணும். ஓகே, அப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் நீ மெடிடேஷன் உட்கார முடியாது. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன, மிதமான சாப்பாடு, மிதமான வேலை, மிதமான சிந்தனை, எல்லாமே மீதமா இருந்தா தான் முடியும். ஓகே, அப்ப என்ன பண்ணோம், அப் டவுன். ஸ்கூல்ல சொல்லுவாங்க, அப் டவுன், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட். 11 மணிக்கு இப்ப அந்த டீச்சர் சொல்லுவா, ஏன்னா அவளுக்கு நடத்துறதே முடியாது, எல்லா குழந்தைகளும் இப்படியே தூங்கிடும். அப்ப அது பழக்கம், அந்த 10-11 மணிக்கு அம்மா தூங்க வச்சு பழக்கம் இல்லையா, அது வந்த உடனே இப்படி இருக்கும். எல்லா சில்ட்ரன்ஸ் இந்த அப் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் சிட், அது ஜாலியா இருக்கும். அதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் கிளாஸும் ஓடி போயிடும். அதனால அப்ப சுறுசுறுப்பா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் உட்கார்ந்து, எங்க அம்மா மெடிடேஷன் பண்றாளா தூங்குறாளா, உனக்கு என்ன அதை பத்தி கவலை, அவ தூங்குவா இல்ல மெடிடேஷன். நீ வேணா அந்த பக்கம் அந்த ரூம்ல ட்ரை பண்ணி பாரு. யார் கேட்கறாங்களோ மெடிடேஷன் பண்ணாலும் நீ தூங்குறியான்னு கேட்டீங்கன்னா நீ அந்த ரூம்ல உட்காரு, நம்ம இல்லாட்டி நம்ம 2 பேரும் பக்கத்துல உட்காரு, 2 பேரும் மெடிடேஷன் பண்ணுவோம். கேட்கறது சுலபம். புரியுதா? பேசாம வந்து நீங்க என்ன பண்ண, கதவை சாத்திட்டு மெடிடேஷன் பண்றதா ஃபார் பெட்டர். இப்ப காளி கோயிலுக்கு கூட்டிட்டு போறல, வந்து உட்காருவான் பாரு, அந்த நடுவுல வந்து இப்படி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுவார் அவர் சும்மா. புரியுதா? அதனால அப்பப்ப இப்படி பார்த்துப்பான், யாராவது இருக்காங்களா, வெறும் காலி இல்லைன்னா அப்படி ஒரு யாராவது வந்தாங்கன்னா அப்படி நிமிச்சுப்பான். இதெல்லாம் கபடம், அதெல்லாம் யூஸ்லெஸ் மெடிடேஷன். புரியுதா? நிஜமா நீ மெடிடேஷன் பண்ணணும். அப்போ தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வாக் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, சூரிய நமஸ்காரம் பண்ணு. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடி அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? அப்ப அதெல்லாம் இருக்கணும். ஓகே, இது வந்து லய பரிகாரகா. ஓகே, லயம் இருக்கிறது, லயம் இருக்க வரைக்கும் வேதாந்த சிந்தனை பண்ண முடியாது. புரியுதா? சுஷுப்தி அவஸ்தை போயிடும். அந்த சுஷுப்தி அவஸ்தை அஜ்ஞானம் உடையது. புரியுதா? அதனால நெக்ஸ்ட் வந்து என்ன, விக்ஷேப பரிகாரகா. இப்போ அடுத்தது மைண்ட் என்ன பண்ணும், இந்த பண்ணுமா, ஒண்ணு தூங்கும் இல்லைன்னா ஊரை சுத்தின்னு இருக்கும். இப்படி மெடிடேஷன் பண்ணாருன்னா அவர் வந்து ஃபுல்லா பிளான் எல்லாம் முடிஞ்சு போயிடும். புரியுதா? ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்க மைண்ட் எல்லாத்தையும் பிளான் பண்ணிடும். அப்படி அப்ப முன்னாடி இருக்கிறது தமஸ் இல்லைன்னா ரஜஸ், விக்ஷேபம். அலைப்பாயுதே கண்ணா, ஆனா பாஞ்சுன்னு இருக்கும். ஓகே, டக்குன்னு கலிபோர்னியாவுக்கு போயிட்டு வந்துடும். ஓகே, கும்படி பூண்டில யாராவது கும்படி பூண்டி போயிட்டு வந்துடும். புரியுதா? அதனால எங்க வந்து எங்கெல்லாம் நமக்கு டிரான்சாக்சன் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவாரு இவரு. ஃப்ரீ டிக்கெட், விசா கிடையாது, எதுவும் கிடையாது, ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவாரு. புரியுதா? வெளியில பாக்குறவங்களுக்கு
பா நான் மெடிடேஷன் பண்றான் தெரியுமா அப்படின்னு போறேன். அதனால அப்படியே வரும். அப்புறம் அப்படி முடிச்சுப்போம். எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க. பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இப்போ கதவை பூட்டிட்டு வந்தோம்னா இல்ல அங்க வச்சுட்டு வந்தோம்னா கீழே வந்து எப்படி வந்தோம், இதெல்லாம் ஒரு ஃபுல் ரவுண்ட் புரியுதா. இது அப்போ ரஜஸ் அண்ட் தமஸ். ஓகே, தமஸ் அண்ட் ரஜஸ் அதுதான் போவோம். இந்த கோடி இல்லைன்னா அந்த கோடி புரியுதா, மனசு சஞ்சலம் ஆகும் புரியுதா. அதனால பதஞ்சலி சொல்றாரு, கீதா சொல்றது, மனுஸ்மிருதி மனு சொல்றாரு, ஓகே, வியாசா சொல்றாரு. எல்லாரும் அட்வைஸ் பண்றது என்ன, இந்த விக்ஷேபத்துக்கு போறதுக்கு என்ன வழி அப்படின்னா சேர்ந்தப்பல ஒரே கோரஸா எல்லாரும் சொல்றது வைராக்கியமும் அபியாசம் வேணும் அப்படின்றாங்க. ஓகே ஓகே, வைராக்கியம் ஒரு மெத்தடு, அபியாசம் ஒரு மெத்தடு புரியுதா. இது என்ன பண்ணணும்னா, ஏன் வந்து நமக்கு மனசு சஞ்சலமா இருக்குன்னா, இப்ப வந்து என் பையன் வந்து ப்ராப்ளம்னு வச்சுக்கேன், ஏன் மெடிடேஷன் என்ன ஆகும், பையன் ப்ராப்ளம் வரும் புரியுதா, வேற ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஓகே, எங்கெல்லாம் நீ பற்று வச்சிருக்கிறியோ, எங்க அட்டாச்மெண்ட் இருக்கிறதோ மெடிடேஷன் காலத்துல ஆட்டோமேட்டிக்கலி வரும் புரியுதா, அது ஈஸியா வரும். ஓகே, செகண்ட் மெத்தட் என்ன, அபியாச. ஓகே, அத வந்து பிரம்ம அபியாசம் பண்ணணும். அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் புரியுதா, பிரம்ம அபியாசம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பற்று அறுத்தல். இதெல்லாம் சொல்ல போற, இப்ப இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் தான், இதே வழக்கமா இங்க பின்னாடி பார்க்க போறோம் புரியுதா. ஓகே, அப்போ எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்னா, பற்று அறுக்கிறதுக்கு அனித்தியம் ஓகே அப்படின்றது பார்க்கணும். ஓகே, அது மாத்திரம் பிரம்ம அபியாசம் எப்படி பண்ணணும், இது எல்லாமே நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, நீ என்ன சுகத்தை அனுபவிக்கிறியோ அந்த சுகத்தை விரும்புறது இல்லையா மைண்ட், அது நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுட்டுனா அறிவுபூர்வமா அதை கொண்டு வரணும். எப்பெல்லாம் வந்து மைண்ட் அவருக்கு போறதோ அங்கெல்லாம் நம்ம கட் பண்ணணும். இது ஒரு மெத்தட். விக்ஷேப பரிகாரகா டூ மெத்தட்ஸ், ஒன்னு வைராக்கியம், இன்னொன்னு அபியாச, பிரம்ம அபியாச. ஓகே, மூணாவது ப்ராப்ளம் என்ன, காஷாயம். ஓகே, இது வந்து டிஃபிகல்ட், எனக்கு சொல்றதே டிஃபிகல்ட். என்ன அப்படின்னா, இது வந்து இன்னர் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், இன்னர் எமோஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது. ஓகே, காஷா இது வந்து சப்தி பாவா அப்படி சொல்றோம், சப்தி பாவா அப்படி சொல்றோம். இது என்னன்னா கௌடபா சொல்றாரு, எப்படி வந்து கால் உட்கார்ந்துட்டே இருந்தோம், கால் மறுத்து போயிடுதோ, மனசு மறுத்து போயிடும். நான் மூவ்மெண்ட் சத்தியாகிற மாதிரி பண்ணிடுது. ஆமா, நான் கோஆபரேட் மூவ்மெண்டா, ஆமா, எதுக்கும் கோஆபரேட் பண்ணாது மைண்ட், எதுக்கும் அப்படியே வரைச்சுன்னு இருக்கும். சில பையன் டேய் போடா படிடா இப்படி இருப்பான், ஒண்ணுமே செய்ய முடியாது அவனை புரியுதா. அவர் ஒரு முறப்பான் பாரு, எதுவும் செய்ய மாட்டான், அப்படி மைண்ட் முறைச்சிக்கும் இங்க நமக்குள்ள. அதுக்கு பேர் சப்தி பாவகா, காஷாயம். ஓகே ஓகே, இதுக்கு என்ன ரெமெடி, பரிகாரம், சாட்சி பாவகம். ஒண்ணு செய்யக்கூடாது அந்த நேரத்துல. அந்த பையனையோ பொண்ணையோ யாரையும் எந்த சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவனை அப்படியே விட்டுடணும் புரியுதா. கொஞ்ச நேரத்துக்கு விட்டுனா திருப்பி நார்மல் கண்டிஷன் வருவான். ஏன்னா நம்மளுடைய ராகத்வேஷத்தினுடைய கான்ட்ரடிக்ட் தான் சப்தி பாவம் வருது புரியுதா. திருப்பி நார்மலா விட்டா மைண்ட் ராகத்வேஷத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி வைராக்கியம் இந்த இதுக்கு அபியாசம் அதன் மூலியமா கிளியர் பண்ணணும் புரியுதா. இதை பத்தி விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். நாலாவது விஷயம் என்ன, ரசாஸ்வாதா. ரசன்னா ஆனந்தம். ஓகே, ரசாஸ் ஆஸ்வாதா அப்படின்னா சுகிக்கிறது. இதெல்லாம் வந்து நமக்கு கற்பனை தான். அதாவது மெடிடேஷனே நமக்கு சுகமா இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ண ரொம்ப இது வந்து சொல்லவே முடியாது. ஓகே, விளக்கவே முடியாது. மெடிடேஷன் சுகமா இருக்குமா, போராட்டமா எல்லாம் இருக்கிறது. மெடிடேஷன் போராட்டம் ஆன பிறகு மெடிடேஷன் வந்துட்டுனா அதுலயே சுகித்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அதுல அப்படியே இருந்துட்டா, சும்மாவே இருந்துட்டா நன்னா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட டிரான்சாக்சன் இருக்கிறது. அல்லது ஏதாவது ஒரு போன் கால் வந்தா கூட நமக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் புரியுதா. அதனால இந்த தியானத்துல வரக்கூடிய சுகம் இருக்க அது தற்காலிகமானது. அது வந்து பிரதிபிம்ப ஆனந்த, அதுல நீ மயங்கிடாத. ஓகே, அதனால அதுல கரெக்டா பிரக்ஞா அபியாச பண்ணணும், அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம உள்ளர பார்க்க போறோம். இந்த மாதிரி மனோ நிகிரக பண்ணும் போது தடைகள், அதுக்கான பரிகாரம் 42 45 வரைக்கும் சொல்றார்.
இப்ப 42வது காரிக்கால என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? காம போகயோகோ விஷிப்தம் மனஹா லயே சுப்ர சன்னம் செய்வ. லயே சுப்ர சன்னம் முதல் தடை என்ன அப்படின்னா லயம். லயம்னா என்ன? உறக்கம், நித்ரா ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். இப்ப கிளாஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் வந்து அப்படியே கேட்க 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 மெடிடேஷன் ஆயிடும். கிளாஸ் ரூம் வந்த உடனே சில பேருக்கு இந்த காலேஜில் கூட இப்படியே தூங்குவான் லெக்சர். அதுவும் சில லெக்சரர் வந்து அந்த 11 மணிக்கு ஒரு கிளாஸ் எடுப்பான் பாடு, அப்படி ஒரு சுத்தும். ஓகே, நான் பஞ்சதசி கிளாஸுக்கு போனேன் கரெக்டா 11 to 12 புரியுதா? ரொம்ப கஷ்டம்னா 17 மணி நேரம் 18 மணி நேரம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, ஓகே, ஹோல் டே காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு சுத்திட்டு அந்த 11 மணிக்கு இப்படி உட்கார்ந்தா எப்படி இருந்தாலும் சாமி ஆடும். புரியுதா? அது பஞ்சதசி. அதுவும் ஒரு 7-8 பேரு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அதுவும் செக்யூர்டு பிளேஸ். புரியுதா? அப்படி ஒரு பிளேஸ். சரி, நாம அதுல இருக்கிறதுல நான் தான் ரொம்ப யங்கஸ்ட் ஃபெலோ, இதெல்லாம் வந்து எல்டர். சரி, இப்படி அக்கம் பக்கம் பார்த்தாலும் அவனும் தூங்கிட்டு இருப்பான். சுவாமிஜி மாத்திர கிளாஸ் உற்சாகமா எடுத்துட்டு இருப்பாரு. அந்த ரெக்கார்ட் பண்றாங்க, அவன் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும், வேற இல்லாட்டி ரெக்கார்டு வேற மாதிரி போயிடும். புரியுதா? வெரி டிஃபிகல்ட் டைம் அது. ஓகே, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு 5-6 பேர் மாத்திரம் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஓகே, எப்படியோ அப்படியே பண்ண அப்படியே போயிடும். லய ஆட்டோமேட்டிக்கலி வரும். அது அப்போ ஞானம் மாத்திரம் இல்ல, ஞானத்திலையும் போகும். நித்ரா. அதனாலதான் நீங்க படிக்க போகும்போது பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவான்னா தூக்கம் வர படி என்ன விபரீதமான விளையாட்டு அது. எப்பெல்லாம் படிக்க வரையோ மைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடும். புரியுதா? நீ எப்படி ட்ரைனிங் கொடுக்குறியோ புக் எடுக்கும் போது தூக்கம் வந்துடும் எங்க எடுத்தாலும். புரியுதா? அப்படி ஒரு சில குரூப் வந்து ட்ரைனிங் கொடுக்கும் மைண்டுக்கு. அதனால சரஸ்வதிக்கும் நித்ரா தேவிக்கு கனெக்டட் இருக்கு. ஸ்ரீதேவி அந்த மூத்த தேவி, அதனால வெரி டிஃபிகல்ட். ஓகே, இங்க காம போகயோகோ விஷித்தம். ஓகே, நித்ரா ஒரு தடை. நெக்ஸ்ட் தடை என்ன அப்படின்னா காம போகயோகோ விக்ஷிப்தம். விக்ஷிப்தனா அளப்பாயிருது. எதனால அப்படின்னா காம போகயோகோ போகத்தை கொடுக்கக்கூடிய, நமக்கு விவகாரத்துல இன்ட்ரெஸ்ட் புலன் நுகர்ச்சிக்காக பயன்படக்கூடிய ஆட்களோ பொருட்களோ சூழ்நிலைகளோ காம போகயோகோ, அதுல வச்சிருக்கிற அட்டாச்மெண்ட் பற்று, அது வந்து நமக்கு என்ன பண்றதுன்னா தியான காலத்துல அது நமக்கு ரெஸ்ட்லெஸ் ஆகிறது. ஓகே, எவ்வளவு தூரத்துக்கு நீ வெளிப்பொருள்ல நீ வந்து பற்று வச்சிருக்கிறையோ அதை பொறுத்து அமௌண்ட் ஆஃப் யுவர் த ரெஸ்ட்லெஸ் இருக்கும். அப்போ மைண்ட் ரெஸ்ட்லெஸ் பொறுத்து மெஷர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நான் வந்து வெளியில இருக்கிற பொருள்ல அவ்வளோ அட்டாச்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்க முடியும்? யாரு? இது பர்சனல் விஷயம், பியூர்லி பர்சனல். நீனா கண்டுபிடிக்கணும் நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வெரி இம்பார்ட்டன்ட் காம போகயோகோ விக்ஷிப்தம். சோ விக்ஷிப்தம். ஓகே, அதுக்கப்புறம் சுப்ரபன்னம். ஓகே, இது வந்து வெளியில எடுக்கணும். சுப்ர சன்னம். அதனால இங்க என்ன கன்க்ளூஷனா, யதா காமஹா பிரதிபந்தஹா ததா லயஹா பிரதிபந்தஹா. எங்க காமம் இருக்கிறதோ அது பிரதிபந்தம், எங்க லயம் இருக்கிறதோ நித்ரா இருக்கிறதோ அதுவும் நமக்கு பிரதிபந்தம். therefore இத வந்து நீக்கணும். புரியுதா? நீக்கிறது உபாயேன நிக்ரின் நீயாத். உபாயேன இது ரெண்டுத்தையும் நீக்கு, அவ்வளவுதான் சொல்றார். ஓகே, ரெமெடி எல்லாம் இவர் கொடுக்கல. ஓகே, இன்ட்ரோடியூஸ் பண்ணார். லயம் ஒண்ணு இருக்கிறது, விக்ஷேபம் இருக்கிறது, ரெண்டுத்தையும் நீ நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அப்ப ரெமெடி என்ன? அடுத்த ஸ்லோகத்துல ரெமெடி சொல்றார், அதுக்கான பரிகாரம். ஓகே, 43வது காரிகா. துக்கம் சர்வமனுஸ்மிருத்ய காமபோகான் நிவர்த்தயேத் அஜம் சர்வமனுஸ்மிருத்ய
ஜாதம் நைவ து பஷ்யதி. ஓகே, விக்ஷேப அண்ட் பரிகார. ஓகே, அதனால மனசு வந்து சஞ்சலமா இருக்கு. கண்ணா, நான் என்ன செய்யறது? அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சமம் சலம். எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்றாரு, அது அப்படிதான் இருக்கும். அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சலம் அது ஓடிண்டா இருக்கும். நீ நினைச்சனா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஓடும். அப்படி மனோ நிகிரக அது துர்நிகிரகம் அப்படின்ட்டார். ஓகே, அவர் சொல்றதை பார்த்தா கரெக்ட். கிருஷ்ணர் வந்து கரெக்டா சொல்றாரு, நமக்கு சப்போர்ட் பண்ணார். முடியும் முடியாதா? முடியும். எதனால முடியும்? அசம் அபியாசேனே தூ கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. மனசை பிடிச்சுடலாம். புரியுறதா? எதனால? 2 விஷயத்தினால, அபியாசம் அண்ட் அந்த வைராகியத்தினால முடியும். அதனால இங்க என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் வரி வந்து வைராகியத்தை கௌடபாதர் சஜஸ்ட் பண்றார். ஓகே, துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்ய. ஓகே, அனுதர்ஷனம் ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்றார். அப்பப்ப ஞாபகப்படுத்து. தோஷ தரிசனம். ஓகே, ஒன்னு வந்து நமக்கு சுகம் கொடுக்கறது இல்லையா? சுகம் கொடுக்கறது இல்ல, சுகம் கொடுக்கறது நினைச்சுக்கிறோம். அந்த சுகம் கொடுக்கறதா நினைச்சுக்கிற விஷயத்த அது இல்லைன்றது புரிய வை. உன் மனசுக்கு புரிய வைக்கணும். அப்ப துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய அப்படி சொல்றாரு. அப்ப துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய. சோ அப்படி சொல்றாரு. காமம் போகாத் நிவர்த்தையே. ஓகே, அதுல துக்கம் சர்வம் துக்கம். சுகம் கொடுக்கிறதும் துக்கம், துக்கம் கொடுக்கிறது துக்கம். புரியுதா? அப்படி காம போகாத் நிவர்த்தையே, அதுல இருந்து விடுதலை அடை அப்படி சொல்றாரு. காம போகயோகோ விக்ஷிப்தம். உலக சுகங்களிலிருந்து மனத்தை வந்து அதனுடைய காரணத்தை கண்டுபிடி. இது கொடுக்கறதுன்னு சொல்றது இது ஏன் வருது அப்படின்னு கேக்குறாரு. அதனால ஒரு காலத்துல வந்து இந்த சாதனா பாதம் படிச்சோம். பரிணாம தாபகா சம்ஸ்காரகா துக்கைகி குணவிருத்திய விரோதச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹா. விவேகிக்கு சர்வம் துக்கம், அவிவேகிக்கு அப்பப்ப துக்கம், படும்போது துக்கம். இது பண்ணிருக்கவே கூடாது, இது பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி புலம்பல் இருப்பான். ஓகே, ஆனா விவேகிக்கு வரும்போது சரி அலர்ட்டா இருப்பான். ஓகே, அதனால இத பத்தி சொல்றாரு. இதே விஷயத்த இது பதஞ்சலி சொன்ன இதுல சூத்திரத்துல இதெல்லாம் மனோ நிகிரக பத்தி வரணும்னா நீங்க அஷ்டாங்க யோகத்தில் போய் அதை நல்லா படிச்சுக்கலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு. ஓகே, மனுஸ்மிருதியில என்ன சொல்றாரு? அவரு இதே தான் சொல்றாரு. ந ஜாத்து காம காமானாம் உபயோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்தமேவ பூய ஏவாபி வர்த்ததே. மனுஸ்மிருதி அவர் என்ன சொல்றாரு? பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. இந்த துக்க வடிவமான ஆசை அதற்கான காரணமும், துக்கத்து ரூபமான ஆசைக்குடைய காரணமும் காரியமான விஷய சுகத்திற்கும் எந்த விதமான வேற்றுமை இல்லை. ஓகே, நீ விஷய சுகம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஜிலேபி சாப்பிடும் போது இருக்கிற ஒரு சுகமும் அது காரியம், அந்த ஜிலேபியும் காரணம், ரெண்டுமே சமம். காரியமும் காரணமும் சமம். ஓகே, அப்போ நீ இந்த காரியம் என்ஜாய் பண்ணும் போது அது சுகம் நினைக்கிற, ஆனா அதுவும் துக்கம் தான், அதனுடைய காரணமும் துக்கம் தான். ஏன்? எது சுகத்தை கொடுக்கிறதோ ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நான், இத இப்பதான் நிறுத்திட்டேன். ஓகே, எது சுகத்தை அனுபவிக்கிறையோ அதுல கண்டிப்பா துக்கத்தை அனுபவிச்சு ஆகணும். அது துக்கத்தை கொடுத்துட்டு தான் போகும். ஓகே, ஒண்ணு மினிமம் கொடுக்கும், இல்லைன்னா கண்டிப்பா டபுள் ட்ரிபிள் டைம் கொடுத்துட்டு போகும். எதுல சுகத்தை அனுபவிக்கிறையோ அதுல. புரியுதா? அதனால இது ரூல். இது புரியுதா? அதனால இதனால என்னென்ன, யாரு விவேகியோ சுகம் அனுபவிக்கும் போது கேர்ஃபுல்லா அனுபவிப்பான். புரியுதா? இதுல வரப்போறது வட்டி முதலும், அதனால பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னார். அப்போ விஷய சுகமே துக்கம். ஏன்? அது பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிறது. ஓகே, பின்னாடி நமக்கு கொடுக்க போறது. தேர்ஃபோர் கௌடபாதர் சொல்றாரு, துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்ய. அனாத்ம விஷயம் அனைத்துமே துக்கம், அதை தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கோ. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம்.
அந்த அனுதர்ஷனத்தை அனுஸ்மிருத்திய சொல்ல ஞாபகப்படுத்து. எப்பவுமே சுக புத்தியோட அலையாத. ஓகே, அந்த சுக புத்தியில கொடுக்கறது துக்கத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பாரு. தோஷ தரிசனத்தை எண்ணி பார், சிந்தித்து பார், யோசித்து பார். அப்ப தோஷ தரிசனத்திலேயே திருப்பி 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 சொன்னோம்னு வச்சுக்கோ, அப்போ மனசு சாதாரணமா சுகமா இருக்கிறது தான் போகும். புரியுதா? துக்கமா இருக்கிறத கட்டின்னு அழாது, அது நேச்சுரல். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதுல ஒரு சுக புத்தியை வச்சிருக்கோம், அதுல இருக்க தோஷத்தை எண்ணி எண்ணி பார்க்கணும், சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கணும். அப்படி பண்ணனா மனசு வைராகியம் அடையும். காமபோகா நிவர்த்தையே. அப்பதான் இது அந்த காம போகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய விஷய சுகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். மெடிடேஷனுக்கு எங்க வராரு பாருங்க, வைராகியம் எல்லாம் நடக்காதுன்றார். அனுஸ்மிருத்திய அல்லது அனுதர்ஷனம், சிந்திச்சு யோசிச்சு பார்த்துக்கோ. புரியுதா? எங்கெல்லாம் உனக்கு வருதோ, எங்கெல்லாம் பற்று வச்சிருக்கோ, அதனுடைய அடுத்த காயினை யோசிச்சுப்பாரு. அப்படி சொல்லு. அப்ப துக்க காரணத்துவ நிச்சயகா வைராகியம். துக்க காரணத்துவ நிச்சயகா வைராகியம். இது துக்க காரணம் நிச்சயம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு வைராகியம். காம போக நிவர்த்தையே, திஸ் இஸ் வைராகியம். அப்ப மனத்தில் உள்ள சஞ்சலம் விக்ஷேபம் போகிறதுக்கு முதல் மெத்தட் வைராகியம். செகண்ட் மெத்தட் என்ன? அபியாசம். என்ன அபியாசம்? ஞான அபியாசம். அப்ப கௌடபாத காரிகா இல்ல படிச்சமே ரொம்ப பிரயோஜனம். ஏன்? கௌடபாத காரிகையில மெயின் ப்ரோக்ராம் என்ன? நாம எதை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அதை டிஸ்மிஸ். ஓகே, பாடி மைண்ட் என்டையர் பிரபஞ்சம் எல்லாமே மித்யா பண்றோம் இல்லையா? அது அதாவது இது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்பாட், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்பாட். ஓகே, அது மாதிரி யுவர் பாடி நான் எக்ஸிஸ்டன்ஸ் பாடி, யுவர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் மைண்ட், நான் எக்ஸிஸ்டன்ஸ் யூனிவர்ஸ். புரியுதா? இந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ நீ நன்னா புரிஞ்சுனா அனாத்மா பிரபஞ்சம் மித்யா, இது ஆழமான பயிற்சி நமக்கு வேணும். அப்போ இந்த உலகன்றது எப்படிப்பட்டது? சொப்பனவத்து, கனவு காண்கின்ற உலகம் மாதிரி. அது போல இப்ப கனவுல ஒரு டைமண்ட் வாங்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்க. ஓகே, சோ அது முழிச்சுல அதே போல ஒரு டைமண்ட் வாங்க முடியுமோ? ஓகே, அந்த டைமண்ட் கனவுல கிடைச்சிருக்க. அந்த டைமண்ட் எங்க? அந்த பீரோல வச்சு பாரு, உள்ளர பாரு, கனவுல எனக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இந்த கனவுல கண்ட டைமண்ட் மாதிரி நனவுல இருக்கிற டைமண்டும் அதே சேம் ரியாலிட்டி அப்படின்றது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்க. இது எத்தனை காசு? கனவுல காங்கிறது காசா? அப்ப கனவுல மாத்திரம் ஓசியா கொடுத்துப்பாங்க. நீ அங்க போய் ஷாப்புக்கு போனா அங்க அங்க பைசா கொடுத்து தான் வாங்கணும். கனவுல சும்மா அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அங்க செக்யூரிட்டி எல்லாம் பிடிச்சுப்பான். புரியுதா? நீ வேணா கனவுல ட்ரை பண்ணி பாரு. ஷாப்புக்கு போற மாதிரி பண்ணி அங்க டைமண்ட் எடுத்துட்டு வர மாதிரி செக்யூரிட்டி ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிடுவான். கனவு சேம் தான். புரியுதா? முழிச்ச பிறகு அது பொய்யா போயிடுது, அவ்வளவுதான். இல்ல நம்ம முழிக்கல, இது சத்தியமா தெரியுது, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. இது கொஞ்சம் அப்ப டிஃபிகல்ட் புரிஞ்சுதுல. இந்த அபியாசம், ஞான அபியாசம். ஞானம் இருந்தா தான் அபியாசம் பண்ண முடியும், ஞானம் இல்லாம எப்படி அபியாசம் பண்ண முடியும்? அதனால அதுக்குதான் சொன்னது இது நிதித்தியாசனம். அதனால போட்டோம். அதனால கௌடபாதர் இப்படி சொன்னார். அதனால ஜாத்தம் நைவது பஷ்யதி. சோ ஜாத்தம் நைவது பஷ்யதி, இந்த ஜகத்து பிரபஞ்ச யூனிவர்ஸ் உண்டாகவே இல்லை. அஜாதிவாதத்தை சொல்லி அதை கொண்டு வா அப்படி சொல்றாரு. சர்வம் அஜம், எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லாத. பிரம்மம் சத்தியம் இருக்கிறது. அஜம் மீன்ஸ் பிரம்மன். ஓகே, சர்வம் அஜம், எல்லாம் இருப்பதெல்லாம் அனைத்தும் என்னது? பிரம்மன். ஓகே, ஆத்மாவை தவிர, என்னை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அப்ப நான் எங்க வீட்லயே நானே திருடிப்பேன். ஓகே, என் ரூம்ல இருக்கிறது பேனா வச்சிருக்கேன்னு வச்சுக்க, பேனா திருடி ஒரு பக்கம் இன்னொரு வீட்டுல டேபிள்ல போட்டுருவோம். இல்ல அந்த என் பேனாவை பார்த்து இது திருடிக்கும் போல தோணுமா? சிந்திச்சு பாரு. எல்லாம் நானே இருக்கும். நோக்கம் திசையெல்லாம் நாமின்றி வேற இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். எல்லாமே நானா இருக்கும் போது அதுல டிசைர் எனக்கு எப்படி வரும்? புரியுதுல? இது இது புரியுறது இல்ல, இது கஷ்டம். இது சொல்ற வார்த்தை புரியுதா? ஆனா அப்ளிகேஷன் வெரி டிஃபிகல்ட். ஞான அபியாசம். ஓகே, அதுக்கு முன்னாடி வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியத்துல விடணும். அது கொஞ்சம் நமக்கு எம்பசைஸ் பண்ண முடியும். இது ஞானத்தினால தான் முடியும். ஞான ஆபாசத்துல பண்ண முடியாது. நாம எல்லாம் நம்ம தான் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு பண்ண முடியாது. புரியுதா? ஞானம் ஞான பலனுக்காக செய்யக்கூடியது. முன்னாடி வைராக்கியம் இருக்கா, அது நமக்கு முடியும். அதுல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணினா தான்
ஞானத்துவே கிடைக்கும். அப்படி நம்ம ட்ரை பண்ண அனுஸ்மிருத்திய அனுதர்சனம் இது ரெகுலரா பண்ணு அப்படின்றார். ஓகே, அதனால இதுல விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து கௌடபாதர் சொல்றாரு, பதஞ்சலி சொல்றாரு, ஸ்ரீகிருஷ்ணா சொல்றாரு, மனுஸ்மிருத்தியும் சொல்றாரு. தேர்ஃபோர் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது புரியுது. இப்போ நம்ம வந்து பதஞ்சலி யோகில படிச்சோன்னு சரி யோகால சொல்றாரு நமக்கு வந்து, அப்புறம் வேதாந்தத்துக்கு வேதாந்தனுடைய அத்தாரிட்டி பர்சன் வந்து கௌடபாதர், ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா. இந்த மனுஷ ஆச்சாரியில கௌடபாதர் தான் ஃபர்ஸ்ட் பிகினிங். அவரு சொல்றாரு அத்தாரிட்டி பர்சன். அப்ப இது வெரி இம்பார்ட்டன்ட் புரியுது. பி கேர்ஃபுல். வைராக்கியம் அபியாசனம் இருந்தணும். சரி, இதெல்லாம் ஒண்ணுமே முடியல, நமக்கு சக்தியே இல்ல, அதெல்லாம் செய்யறதுக்கே வரல. என்ன செய்யணும்? விழுந்துரு சரணாகதி அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர டெய்லி நீ வந்து முறுக்கு சாப்பிடும் போது கூட சொல்லி பழகு. ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் அப்படி சொல்லி பழகு. ஓகே, ஏ பகவதி எனக்கு ஞானத்தை கூட வைராக்கியத்தை கூட சித்தியர்த்தம் அதுதான் கேட்கணும். வேற சித்தி இதுதான் சித்தி, ஹையஸ்ட் சித்தி. அஷ்டமா சித்திலாம் ஒண்ணுமே இல்லை. அந்த அஷ்டமா சித்தியை அடைஞ்சவனோட ஞான வைராக்கியம் அடைஞ்சிட்டான்னா அவனோட அவன் அப்பன். புரியுதா? அதனால கடைசியில என்ன செய்யணும்? பகவான் கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும். உள்ள முருகி பிரார்த்தனை பண்ணும். எனக்கு இது கொடு அதை கொடு அப்படி கேட்கிறமே, எனக்கு வைராக்கியத்தை கொடு. ஐ வாண்ட் டோன்ட் வாண்ட். இந்த கடைசி பிரேயர் அது. புரியுதா? அது கேட்கணும் அப்படின்றாரு. சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? அவரை 44 லயே சம்போதயே சித்தம் விக்ஷிப்தம் சமயேத் புனः சகாஷாயம் விஜானியாத் சமப்ராப்தம் ந சாலயேத் புனः விக்ஷிப்தம் மனஹ சமயேத் அப்படின்றார். என்ன செய்யணும்னா சிம்பிளா சொல்றார், மனசு விக்ஷேபம் அடையிறதோ அப்ப ஒன்னும் செய்யாத, திருப்பி திருப்பி மனசை பிடிச்சி காதை பிடிச்சி திருகி கொண்டு வந்து உட்கார வை. திரும்ப திரும்ப மனசு பகிர்முகமா போகும், திருப்பி கொண்டு வந்து உட்கார வை. திருப்பி போகும், திருப்பி கொண்டு வந்து வை. எத்தனை தடவை போறது அத்தனை தடவை உட்கார வை. அதை தவிர வேற முடியாது முடியாது. ஓகே, அப்ப மைண்ட் வந்து நமக்கு குவைட். ஓகே, சோ அப்ப என்ன ஆயிடும்? மோர் குவைட் ஆகும்போது என்ன ஆயிடும்? லயா ஆயிடும். புரியுதா? இது தமசு. ஓகே, லயே மனசு ஒடுங்கும் போது மனசு நித்திரைக்கு போயிடும். ஓகே, சித்த சம்போதையே. ஓகே, அதுக்கு மனசு எப்பெல்லாம் வந்து நித்திரைக்கு போறத என்ன பண்ணும்? சுப்பிரபாதம் பாடணும். எழுந்துரு, கெட் அப், கோ வாக். ஓகே, அப்புறம் மெடிடேஷன் பண்ணலாம். நில்லுக்கோ, உட்காந்துக்கோ, அந்த இதுல கபோர்ட்ல இருக்கிறதெல்லாம் கீழே இறக்கி போட்டு திருப்பி அடுக்கு. ஓகே, அப்படி பண்ணி முதல்ல வந்து பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க வந்து அவர் சொல்லல, பரிகாரம் எல்லாம் சொல்லல. நம்ம ஏற்கனவே பரிகாரம் பார்த்துட்டோம். அந்த நித்ரா சேஷா அஜீரணம் பகு அசனம் ஸ்ரமஹா அந்த விவகாரத்தெல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கோ அப்படி சொல்றாரு. தென் விக்ஷேபத்துக்கு நம்ம பார்த்தோம். விக்ஷேபத்துக்கு என்ன செய்யணும்? அந்த மனசு வெளியில போகாம இருக்கிறதுக்கு அது பின்னாடி சொல்ல போற, அதை பார்த்துக்கலாங்க. இங்க மூணாவது வந்து சகாஷாயம் விஜானியாத். ஓகே, இந்த சகாஷாயம் விஜானியாத்னா மனசு இருக்க அது என்ன பண்றதுன்னா, சோ அது வந்து தமசுக்கும் இல்ல ரஜஸுக்கும் இல்ல, இன்டர்மீடியேட்டா இருக்கிறது. புரியுதா? அது காஷாயம். ஓகே, அதாவது எந்த விதமான வைராக்கியம் இல்லாம மனச ஃபோர்ஸ்ஃபுல்லா உட்கார வச்சினா அதனால அடையக்கூடிய வந்து கஷாயம். சோ அந்த கஷாயத்துல வந்து மனசு வந்து இப்ப வந்து கிரிக்கெட் பார்க்காதே படி அப்படி அவனை படிக்க வச்சா அவன் மைண்டுக்குள்ள கிரிக்கெட் பார்க்கல, ஆனா மைண்டுக்குள்ள கிரிக்கெட் ஓடின்னு இருக்கும். புரியுறதா? அதனால அந்த விக்ஷேப காரியம் தொடரும். ஓகே, அதுக்கு பேரு கஷாயம் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. சோ காமயோகோ விக்ஷிப்தம். ராக துவேஷ காலம் இருக்க
அந்த ராக துவேஷம் வந்து மனசுல நமக்கு வந்திருக்கிறது. அந்த ராக துவேஷத்தை அடக்காம நீக்காம மெடிடேஷன் பண்ணினா அதிலேந்து வரக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு சப்ரஸ்ட் மைண்ட். மைண்ட் வந்து சப்ரஸ்ட் பண்ணி அதை பை ஃபோர்ஸ் பண்ணி பண்றோம். ஓகே, நமக்கு சில சமயம் வந்து இந்த இது இருக்கும், சில சமயம் ஆபீஸ்ல அந்த பாஸ் கிட்ட காட்ட முடியாது, அப்படியே ஒரு முழுங்குவோம் பாரு, அந்த கோப தாபத்தெல்லாம் வந்து ராக துவேஷத்தெல்லாம் அப்படியே சரிங்க சார் அப்படியே ஸ்மைல், அது ஸ்மைல், அது மரண ஸ்மைல் அது. ஓகே, அதனால அப்படி வரும். அதனால வெளியில வந்த உடனே நமக்கு யாரு பிரியமா வந்து வாங்க அப்படி சொல்ற, எதுக்கு வாங்கன்னு சொல்றேன், இப்ப நான் என்ன சொன்னேன் நீங்க என்னத்துக்கு இப்படி, அது ஏற்கனவே அங்க பிரஷர் இருக்கு இல்லையா, அந்த பிரஷர் இப்படி தொட்ட உடனே பஸ்ட் ஆகும். திஸ் இஸ் டைம் பாம். ஓகே, யாரு திரி வைக்கிறாங்களோ அவங்க அவுட்டு. அது அது பக்கத்துல யாரு வரானோ முடிஞ்சு போச்சு, புரியுதா? அவன் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போவான், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இவன் இப்படி எகிறான், இதுதான் டைம் பாம் வெடிச்சுடுத்துன்னு அர்த்தம். அந்த அந்த அதுக்காக வெயிட்டிங், அது புரியுதா? அதனால இது கண்டுபிடிக்கணும், புரியுதா? வீட்டுல எல்லாருமே டைம் பாம்பா இருந்தா என்ன ஆகும், அது யோசிச்சு பாரு, அது முழுக்க வந்து சதர சதரமா ஆயிடும், வெடிச்சிடும், புரியுதா? அதனால இது இருக்க வைராக்கியம் இல்லாம மனசுக்குள்ளர அடக்கி இருக்கும்போது மனசுல இருக்க போராட்டம், ஓகே, கான்ட்ரடிக்ட் ஆகிறது. ராக துவேஷத்தினுடைய கான்ட்ரடிக்ட் இருக்க உள்ளுக்குள்ளர நான் செய்யறது கரெக்டா தப்பா அப்படி அந்த இது இருக்கும். அந்த மனசுக்குள்ள இருந்து போராட்டம் இருக்க, அந்த போராட்டம் பண்ணி 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 மைண்ட் டயர்ட் ஆயிடும், புரியுதா? டயர்ட் ஆயிட்ட உடனே அது எதுவுமே செய்ய தோணாது, புரியுதா? அது ஒரு மாதிரி விரக்தி நிலையில இருக்கும் அது. ஓகே, கடலில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு. அப்படி போ, இதை எடுத்து வைக்கிறாங்க, ஒரு வேலையும் ஓடாது, புரியுதா? அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வெறி பிடிச்ச மாதிரி இருக்க மைண்ட் உள்ள அங்க சக்தி பாவப்படுச்சு, எந்த வேலையும் செய்ய முடியாது, புரியுதா? அதனால இதெல்லாம் வெரி டிஃபிகல்ட். நமக்கு இதெல்லாம் வரும், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்ப இனிமேல் வரதையாவது ஓ இப்ப காஷாயத்துல அப்படி கண்டுபிடி, புரியுதா? ஒரு மாதிரி பாட்டு, அந்த மாதிரி பாட்டுலாம், அந்த துக்கமான பாட்டுலாம் நீ வந்து அப்ப ஒரு சுகமா இருக்கும், கேட்கணும் போல இருக்கும். ஓகே, கரெக்ட் கரெக்ட் அப்படி மண்ணுக்குள்ள என்ன இருக்கிறது அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு ஹிதமா இருக்க மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலையும் செய்ய தோணு. ஓகே, சாப்பிட பிடிக்காது, எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, புரியுதா? அதுக்கு பேரு காஷாயம். ஓகே, இதுக்கு என்ன ரெமடி? ஒன்னும் ரெமடி கிடையாது, சும்மா இருக்கணும், சாட்சி பாவம், புரியுதா? அதுக்கு அந்த நேரத்தில் லெட்டர் எழுதப்படாது, மெயில் அனுப்பப்படாது, டிசிஷன் எடுக்கக்கூடாது, யாராவது இம்பார்ட்டன்ட் பர்சனோட பேசப்படாது, புரியுதா? நீ வந்து அந்த மாதிரி நீ கண்டுபிடிச்சிருன்னா கீப் குவைட், யாரோடய பேசாம கம்முன்னு இருக்கணும், புரியுதா? கம்முன்னு இருந்துன்னா சாட்சியா பாத்தீங்கன்னா திருப்பி யுவர் மைண்ட் ராகத்வேஷத்துக்கு வந்துடும், நார்மலுக்கு வந்துடும். நார்மலா வந்த பிறகு திருப்பி வைராக்கிய அபியாசம் இருக்கு இல்லையா, அது மூலியமா அதை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணாதான் அந்த காஷாயம் வராம இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து விக்ஷேப காரணம் நிவர்த்தி வினா விக்ஷேப மாத்தம் நிவர்த்தி. ஓகே, அந்த விக்ஷேபத்துக்கான காரணத்தை நம்ம நிவர்த்தி பண்ணாம மெடிடேஷன் புடிச்சு அத சஞ்சலம் இல்லாத மனசை ஆக்கிறதுக்கு ட்ரை பண்றோம், பை ஃபோர்ஸ் பண்றோம் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் பண்றதுனால தான் இருக்கிறது. இதெல்லாம் வந்து மெடிடேஷன் செஞ்சே ஆகணும் யாரு ட்ரை பண்றாலும் அவங்களுக்கு வரக்கூடிய விஷயம், புரியுதா? இதெல்லாம் அதனால காஷா பலதெல்லாம் நமக்கு ரெலவெண்டே கிடையாது, புரியுதா? சரி வரலன்னா என்ன, அதுதான் சொல்லிட்டாரு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேக் இட் ஈஸி, புரியுதா? இது வந்தே ஆகணும், யாரு இந்த டார்கெட் எல்லாம் வச்சு வேலை செய்யறானோ அவனுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம். அது எப்படி வராம போகும்? உட்காரா அப்படி சொன்ன உட்கார, அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்நோக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை இங்க சொல்றார், புரியுதா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், சொல்றது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ரசாவாஸ்வதம், அதாவது தியானம் பண்றதுலயே ஒரு சுகம் வந்துடும். ஓகே, இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுலயே ஒரு சுகம் இருக்கும், யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். நீ வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்க முடியாது. ஓகே, அதுவும் சிட்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு எப்படி டிஸ்டர்ப் ஆகாம இருக்க முடியும்? அதனால யாராவது ஒருத்தர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, கதை தட்டுவாங்க,
குருஜி படிக்கிறீங்களா? சரி சரி. இல்ல சும்மாதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆடா பாவி, இதெல்லாம் வரும். அதனால அதுல ரசாஸ்வாதம் இருக்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போராட்டம் இருக்கும், அப்புறம் வேற விதமான போராட்டம், அது ஒரு சுகம் இருக்கும். புரியுதா? அதனால இனிமேல் இனிமேல் தனிமையில் சுகம் என்ன அதான தனிமையில் இனிமை காண முடியுமான்னு அப்படி பாட்டிருக்கான். ஓகே, இந்த யோகிக்கு தனிமையில சுகம் இருக்கும், அந்த சுகத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவான். புரியுதா? இது கூடாது அப்படின்றார். ஓகே, அதனால ரசாஸ்வாதம் கூட. ஏன்னா இதுலயே சுகித்திருதுன்னா இதை விட ஃபர்தர் விஷயம் போக முடியாது. வேதாந்த தியானம் பண்ண முடியாது. மிகப்பெரிய தடை இது. யாரு இந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு பெரிய என்னன்னா ப்ராப்ளம், கிட்டக்க மோசமா போனவன். புரியுதா? அதனால எறும்பு அப்படியே வேகமா ஒருவர் வந்துட்டு அங்க வெளியில இருக்கிற இது இருக்க சர்க்கரைய அதை எடுத்துட்டு போயிடுவார். அதை தாண்டின உடனே பெரிய பெரிய லட்டு இருக்கும். புரியுதா? இந்த லட்டுக்காக போன எறும்பு சர்க்கரை மாத்திரம் எடுத்துட்டு வந்துடும். புரியுதா? எதுக்காக மெடிடேஷன் பண்ண போய் அந்த நிதித்தியாசனம் பண்ண போனா, நிதித்தியாசனம் இதுவே சுகமா இருக்குன்னா this is wrong. புரியுதா? அதனால லய விக்ஷேப சகாஷாயம். ஓகே, அப்ப சமப்பிராப்தம் மனசு சப்போஸ் நல்ல மனசு அமைதி ஆயிடுச்சுன்னா நச்சாலையே. ஓகே, நச்சாலையேத்துன்னு என்ன, தொந்தரவே ஆகாது மனசு அப்படின்ட்டார். ஓகே, அப்படி மனசு தொந்தரவு ஆகாம இருக்கு. அந்த மைண்ட் இருக்க, அது குவைட் மைண்ட், நாட் வைஸ் மைண்ட். தட் இஸ் இடியட் மைண்ட். ஓகே, குவைட் மைண்ட் ஆயிருக்கு, ஆனா இடியட் மைண்ட், அங்க இக்னரண்ட் இருக்கிறது. நம்முடைய ப்ரோக்ராம் என்ன, இக்னரண்ட் மைண்ட வைஸ் மைண்ட் ஆக்கணும். அந்த வைஸ் மைண்ட் ஆக்குறதுக்கு குவைட் மைண்டா இருந்தா தான் வைஸ் மைண்ட் ஞானம் வரும். ஓகே, யுவர் ப்ராசஸ் இக்னரண்ட் மைண்ட்ல இருந்து குவைட் மைண்ட் ஆகணும், குவைட் மைண்ட்ல இருந்து அது வைஸ் மைண்ட் ஆகணும். நமக்கு இந்த குவைட் மைண்டே நமக்கு சுகமா இருக்குன்னு அங்க நிறுத்திட்டேன்னா ப்ராக்ரஸ் இருக்காது. ஓகே, அதனால மனோ நிகிரக ஆயத்தம் ஞானம் ஞான பலம், அதுக்காக நம்ம வந்திருக்கோம். வேதாந்த தியானம் இருக்க அங்க சைலண்ட் ஆகிறதுக்காக இல்ல, மனசுல எந்த விதமான தாட்டு இல்லாம இருக்கிறதுக்காக இல்ல, அனாத்ம விருத்திய நீக்கி ஆத்ம விருத்தியை கொண்டு வரதுக்காக செய்யக்கூடியதுதான் நிதித்தியாசனம். அகம் அசங்கஹா, அகம் ஆத்மஹா, அகம் துரியஹா, அகம் பூர்ணஹா, அகம் பூர்ணோஸ்மி, அகம் அசங்கோஸ்மி. அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம டெலிபரேட்டா உண்டாக்குவோம். புரியுதா? அப்போ விருத்தி நமக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. வேதாந்த தியானத்துல எல்லா விருத்தியில ஒடுங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. புரியுதா? சைலண்ட் மைண்ட் கிடையாது. நம்ம மைண்ட் எது சைலண்ட் இருக்கிறதோ அதை ரெகக்னைஸ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய மெடிடேஷன். அப்படி சொல்லி முடிச்சாரு. இப்ப 4வது தடை ரச ஆஸ்வாதா. ஓகே, சோ அத பத்தி என்ன சொல்றாரு? 45 நாஸ்வாதயேத் சுகம் தத்ர நிசங்க பிரஜ்ஞயா பவேத் நிச்சலம் நிச்சரச்சித்தம் ஏகீகுர்யாத் பிரயத்னதஹ. ரச ஆஸ்வாதக 4வது தடை. ரசகன ஆனந்தஹா. ஓகே, ரசவாசம். ஓகே, இந்த குவைட் மைண்ட், பீஸ்ஃபுல் மைண்ட், ரிலாக்ஸ் மைண்ட் இருக்க ஒரே சுகமா இருக்கும். இதுதான் நிறைய பேர் விரும்புறத. மெடிடேஷனுக்கு வர்றத இந்த ரிலாக்ஸ் மைண்ட் அடையறதுக்கு தான். கொஞ்சமாவது ரிலாக்ஸ் வந்துடணும். கொஞ்சமாவது மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா தான் மெடிடேஷன் பண்ண முடியும். நிறைய பேரு ரொம்ப ஃபுல் அஜிடேஷன் இருப்பான், அவன் மெடிடேஷன் கேட்பான், வராது. ஏற்கனவே சும்மா இப்படி பேசிட்டு இருந்தா கூட நல்லா இருக்கும். மெடிடேஷன் வந்தா கத்தி எடுத்து இப்படி குத்துற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்பதான் இவருக்கு மெடிடேஷன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜபம் பண்ணோம், பூஜை பண்ணோம், கோயில் சுத்தணும், சும்மா இருக்கணும். இதெல்லாம் பண்ணின ஒரு லெவல் பர்சனுக்கு தான் மெடிடேஷன் உட்கார முடியும். இவன் என்ன பண்ணுவானா, கிளாஸ்க்கு வருவா, ஃபுல் அஜிடேஷன் வருவா, மெடிடேஷன் சொல்லி கொடுங்க சார்.
அதுவும் இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க இந்த அம்மாக்கள். இவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், மெடிடேஷன் சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு இந்த அம்மா உட்காராது, இது ஆடி இருக்கு. முதல்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு. உங்களால 10 நிமிஷம் உட்கார முடியுதான் நான் டெஸ்ட் பண்ணுவேன், அப்பதான் குழந்தைய நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு. பத்மாசேஷாத்ரி மாதிரி. அதனால இது இந்த ஆனந்தம் இருக்க ரசஹா பிரதிபிம்பானந்தம், ஆத்மானந்தத்தினுடைய பிரதிபிம்பம் கோஷானந்தம். இதுல கிரேட் இருக்கிறது. பிரிய மோத பிரமோத எங்கேயும் படிச்சுமே இதெல்லாம் தைத்திரிய உபநிஷத்துல. புரியுதா? அதனால இது வரக்கூடியது டிபார்ச்சர் அண்ட் அரைவல் அண்ட் டிபார்ச்சர், வரக்கூடியது போகக்கூடியது. அதனால என்ன ஆகும், மெடிடேஷன் பண்ணும் போது சுகமா இருக்கும். மெடிடேஷன் விட்டுன்னு வச்சுக்கோ, அந்த குடிகார மாதிரி தான். அந்த குடி போட்ட உடனே ஸ்ட்ராங் ஆயிடுவார். அதை விட்டுன்னு வச்சுக்கோ, கை கால்லாம் ஆடும். ஓகே, திருப்பி ஒரு பெக் அடிச்சத அதே போல மெடிடேஷன் பெக் அடிப்பான். ஆனா அதை விட இது ஃபார் பெட்டர். அடிக்ட் ஆகக்கூடாது. புரியுதா? அந்த எனி திங் அடிக்ட் ஆகக்கூடாது. புலன் இன்பத்துக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி மெடிடேஷன் அடிக்ட் ஆயிடும். புரியுதா? மனசு எங்கேயாவது ஒண்ணுல அடிக்ட் ஆயிடும். அதுக்கு என்ன விரும்புறதுன்னா எங்கேயாவது ஒண்ணு அடிக்ட் ஆயிடும். அப்படி விரும்பும், அதுக்கு ஆகாம அலர்ட்டா கொண்டு போகணும். ஓகே, அதனால இந்த கோஷானந்தத்துல போயிடாத. தேர்ஃபோர் நிர்விகல்பக சமாதி ஆல்சோ ஜாய்ஃபுல்லா இருக்கும். ஆனா எழுந்த பிறகு விவகாரத்துல வந்துட்டா என்ன ஆகும், அதே மைண்ட் இக்னரண்ட் மைண்ட். புரியுதா? அதனால நிர்விகல்பக சமாதி நாட் அல்டிமேட். நிர்விகல்பக சமாதி போனோன்னு கேவலமா பேசக்கூடாது. புரியுதா? நம்ம 10 நிமிஷம் கூட உட்காராத ஆளு பேசக்கூடாது. புரியுதா? அதனால கிரிட்டிசைஸ் பண்ணாத. ஆனா நிர்விகல்பக சமாதி நாட் அல்டிமேட், அது மாத்திரம் புரிஞ்சுக்கோ. அதுல ஏமாந்துட கூடாது, அது அல்டிமேட் ஆகாது. அதனால எப்படி நமக்கு மியூசிக்ல ஒரு சுகம் கிடைக்கிறதோ இல்லையா, சில பேருக்கு குலோப் ஜாம் சாப்பிட்டா அப்படியே 2 கலந்துருவான். ஓகே, ஜாயா இருக்கும் போடும் அவனுக்கு. புரியுதா? இப்ப எருமை மாடு இருக்குன்னு வச்சுக்க, இமாலயத்துல மேய்ஞ்சதுன்னா அதுவா ஒரு சுகம், அவ்வளவுதான். அது இவ்வளவு பெரிய மலை இருக்கிறது, பனி இருக்கிறது, அதெல்லாம் ரசிக்குமா என்னது, அது விஷயானந்தம். புரியுதா? அது போல சில பேர் அந்த போய் இங்க ஒரு ஷாப் இருக்கிறது, அந்த ஸ்வீட்ஸ் கடை எல்லாம் இருக்கிறது, அங்க போய் உட்காருவான். போடுவார், மம்மி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமா இருப்பார், அவர் மோட்டிவேட் பண்ணுவார். 1/2 kg 1 kg 2 kg 5 kg அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அதுல ஒரு பிரிஸ்டேஜ். பக்கத்துல 2 kg 5 kg அப்படின்வான். ஓகே, அவன் பிசினஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? அந்த பக்கத்துல அடை போட்டு கொடுப்பாரு, கோரம்பருக்கு அடை, அதுக்கப்புறம் ஸ்வீட், அப்புறம் கீரு, அப்பா. அப்புறம் அந்த பக்கத்துல சொல்லுவாங்க, உனக்கு டயபெட்டிஸ் ஆச்சு அப்படின்னு. சும்மா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்த சுகமா சுகம். ஓகே, அவனுக்கு அதுலயே சுகமாயிடுறது. சில பேருக்கு கொஞ்சம் ஃபர்தர் லெவல். அது என்ன, மியூசிக். புரியுதா? நான் மியூசிக் நைட்டு கேட்டுட்டே இருந்தேன் இதுல திருவள்ளூர்ல, நைட்டு 10-11 மணிக்கு. ஓகே, அது கர்நாடகா மியூசிக் ஆலாபனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பையன் தான், என்ன இது கத்தின்னு இருக்கு, இதை போய் காதல வச்சுட்டு இருக்க அமுத்து. அது மியூசிக் ரசிக்க தெரியலன்னு வச்சுக்கோ, அவன் அவன் பரிதாபம் கத்துற மாதிரி தான் இருக்கும் அது. ஆமா, புரியுதா? அதை ஆஃப் பண்ணிட்டு வச்சு. புரியுதா? அப்போ மியூசிக் இவர் மைண்ட் டியூன் ஆகும். ஓகே, அந்த மாதிரி மெடிடேஷன் டியூன் ஆகி அந்த விஷயானந்தத்துல ஒரு ஆனந்தம் ஆக்கிடாத. அதுவும் விஷயானந்தம், பிரதிபிம்பானந்தம். ஓகே, அப்படி சொல்றார். அதனால அதுல இருந்து நீ அப்போ இந்த சமாதி ஆனந்தம், இப்ப நம்ம சொல்ற ஆனந்தா இருக்க, அந்த விஷயம் அங்க சப்ஜெக்ட் கொண்டு வரணும், வேதாந்தத்தை கொண்டு வரணும். இவ்வாறு த பர்மனன்ட் ஆத்மானந்தா, அதை நீ கொண்டு வரணும். therefore தத்ர சுகம் ந ஆஸ்வாதையே. ஓகே, அந்த சுகம் ந ஆஸ்வாதையே, அதுல நீ போகாத. அந்த நேரத்துல சுகம் கொடுக்கும். புரியுதா? அது டைம் பவுண்ட் சுகம். ஓகே, அதுக்கப்புறம் போயிடும். ரச ஆஸ்வாதம் ந ஆஸ்வாதையே, அதுல நீ போகப்படக்கூடாது. ஓகே, அதனால நிச்சங்ககா, நிச்சங்ககான அதுலயும் பற்று வைக்காதே அப்படின்னு சொல்ற. ஓகே, இது எக்ஸ்ட்ரீம் போல் லெவல் போறது. therefore என்ன செய்யணும், பிரஜ்ஞா பவேத், நீ விவேகத்தை டிஸ்கிரிமினேஷன் பண்ண. இது எப்படி சுகமானது, இது சுகமற்றதுன்னு சொல்லிட்டு அதுல ஆத்மானந்த பிரதிபந்த ஆனந்தம் இருக்க, பிரதிபிம்ப ஆனந்தம்,
டிஸ்கிரிமினேஷன் பண்ணு. எதன் மூலியமா? பிரஜ்ஞாயா பவே. அப்படி பண்ணிட்டேனா நீ விவேகத்தின் மூலியமா அதை கொண்டு வா. அப்பதான் அதுல இருந்து நீ விடுதலை அடைய முடியும். அப்படி 4 தடைகள் அதுல நீக்கின பிறகு மைண்ட் எப்படி இருக்கும்? 4 தடைகள் மெடிடேஷன் உட்கார்ந்துருக்கான் 10 நிமிஷம், அப்புறம் 48 நிமிஷம் உட்கார்ந்துட்டான், அதுக்கப்புறம் பல வருஷமா உட்கார்ந்து இந்த வேதாந்த சிரவணம் பண்ணின விஷயத்தை கொண்டு வரான் நிதித்தியாசனம். அப்படி பண்ணினவன் அவனுடைய மைண்ட் எல்லா பரிகாரம் பண்ணி எப்படி இருக்கும்? நிச்சலம் சித்தம். மனசு எப்படி இருக்கும்? சஞ்சலமே இருக்காது. நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். அத மனசு சஞ்சலம் இல்லாத ஒரு நிலையை திங்க் பண்ணி பாரு, எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். புரியுதா? அப்ப ஞானம் அடைந்த மனம் அங்க நாட் தாட் ப்ராசஸ், அங்க இந்த தாட்ஸ் நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய தாட்ஸ் எல்லாம் பண்ணாது. புரியுதா? அந்த மைண்ட் வைஸ் மைண்ட். ஓகே, அந்த வைஸ் மைண்ட் வேதாந்த ஞானம் நிறைஞ்சிருக்கும். புரியுதா? அந்த மைண்ட் நமக்கு ஃபுல்லா பூர்ணத்துவம் இருக்கும். புரியுதா? அப்படி நிச்சலம் சித்தம் குவைட் ஆயிடும் அந்த மைண்ட். அதுக்கப்புறம் என்ன அடுத்தது சொல்றாரு? இப்படி இருக்கும்போது நிச்சலத்து ஏகி குறியாத் பிரயத்தனதகா. பிரயத்தனதகன்னா முயற்சி பண், திரும்ப முயற்சி பண். என்ன முயற்சி பண்ணு? ஏகி குறியாத் நிச்சரத்து. யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதத் ஆத்மன்யவவசம்னயே. ஏ அர்ஜுனா, உன் மனசு எப்பெல்லாம் அனாத்மா விஷயத்துக்கு போகிறதோ அப்பதான் நீ அதை புடி, காதை திருகி கொண்டு ஆத்மாவை உட்காரவை. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா நகின் சித்தப்பி சிந்தையே. வேற எதையும் அனாத்மா விஷயத்தை சிந்திக்க கூடாது. எப்பெல்லாம் போவது திருப்பி கொண்டு வா, அப்படி சொல்ற. நிச்சரத்து வர்பு அது. ஓகே, எப்பெல்லாம் உன்னை ஏமாத்திட்டு போயிடுதோ, இப்படி இப்படி அம்மா இப்படி உட்கார வைப்பா, படே நான் வேலையை முடிச்சுட்டு ஒரு இப்படி பார்த்தா ஆளே காணப்பட்டுமா, திருப்பி அங்க போனா அந்த 3ஆவது வீட்டுல இருப்பான். ஏ பாவனா பாவனா அப்படின்னு ஏத்த வீட்டு பொண்ணு. ஒரு நாளைக்காவது ஒரு 100 தடவை அந்த அம்மா சொல்லுவா, இது குட்டி. அது பார்த்தேன் நான். இந்த பாவனை யாருன்னு பார்த்தா இது ரூட் இருக்காது. 2 வயசு கரெக்டா ஓடிவிடும். அப்படிதான். ஓகே, அது அதனால திருப்பி அந்த அம்மா ஷார்ப்பா பார்த்துட்டே இருப்பார், ரெகுலரா பார்த்துருப்பார். ஓகே, அந்த 2 வயசு 3 வயசு 4 வயசு இருக்குல்ல, அந்த அம்மா என்ன பண்ணுவான்? ஒரு கண்ணு குழந்தை மேலேயே இருந்துட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கணும். இல்லாட்டா அது எங்கேயோ போய் அங்க போய் பெரிய மாவு இருக்குல்ல, கோதுமை மாவு, அது எல்லாத்தையும் மேல கொட்டிக்கும். என்னெல்லாம் சேஷ்டம் உண்டோ அத்தனை சேஷ்டம் பண்ணும். இந்த மைண்ட் கொஞ்சம் விட்டேன்னு வச்சுக்கோ, என்னெல்லாம் சேஷ்டம் உண்டோ அதெல்லாம் அசிங்கமான சேஷ்டம் கூட பண்ணும். விடாம பிடிச்சு திருப்பி கொண்டு ஆத்மால உட்கார வைக்கணும். புரியுது? இது போராட்டம். ஓகே, ஏகே குறியாத். ஓகே, மீண்டும் மீண்டும் திரும்ப கொண்டு வா. அப்படி அதனால பவர்ஃபுல் விஷயம் ஆட்டோ சஜஷன் பண்ணு. ஓகே, இது பண்ணத்தான் இது டெவலப் ஆக முடியும். அது இது பண்ண. அதனால தத்ர சுகம் ந ஆஸ்வாதேஷ் பிரஜ்ஞாயா பவே நிச்சலம் சித்தம் நிச்சலம் அப்படி சொல்றார். சித்தம் நிச்சர ஏகி குறியாத் பிரயத்தனதா. அப்படி இந்த தத்ர சுகம் ஆஸ்வாசத்துல போகாம அதை பார்த்துண்டு அதுல இருந்து சித்தம் நிச்சலம் இந்த ஞானத்தை அடையிறது மூலியமா அந்த மைண்ட் குவைட் மைண்ட் ஆகும். திடீர்னு குவைட் மைண்ட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்ததுன்னா அது எஸ்கேப் ஆகி போயிடும். புரியுதா? அதுல இருந்து போகாம அது திருப்பியும் கொண்டு வா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன? 46 யதா நலியதே சித்தம் நச விக்ஷப்யதே புனஹ அனிங்கணமனாபாசம் நிஷ்பன்னம் பிரம்ம தத்ததா. அப்ப என்ன சுவாமிஜி, நீங்க எப்ப பார்த்தாலும் மைண்ட் ஓடும், அப்புறம் பிடிக்கிறது ஓடுறது இப்படியே இருந்தா என்ன? அது போராட்டம் இல்லையோ? போராட்டம் தான். ஏன்னா அது தாரணா தியானா. இந்த தாரணா தியான ஸ்திதி இருக்க அதை விட ஓடி போயிடலாம் போல தோணும். மெடிடேஷன் பண்ணாம சும்மா இப்படி பேசிட்டு இருந்தா கூட ஆனந்தமா இருக்கும். மைண்ட் குவைட்டா இருக்கிற மாதிரி நினைச்சு பண்ணாம. புரியுதா? யுவர் மைண்ட் குவைட்டா இல்லையா எப்படி தெரியும்? எல்லாத்தையும் விட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாரு, பரீட்சை பண்ணிப்பாரு.
புரியுதா? அந்த ஆட்டோக்காரன் வெளியில போய் என்ன பண்ணுவான், நம்ம வந்து உட்கார்ந்தோம்னு வச்சுக்கேன், ஆட்டோல உட்கார்ந்தோம்னா அவன் ஆட்டோ வந்து கீழே இறங்கிடுவான். பாத்தீங்களா நீங்க? ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு போவான், உள்ள விடுவார் அவரு. ஓகே, எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுவார் அந்த பெட்ரோல. அப்பதான் கொஞ்சம் பாட்டில், ஒரு ஹாஃப் பாட்டில், 2 பாட்டில் வச்சிருப்பான். ஓகே, ஒரு பாட்டில் இங்கே விடுவான். ஓகே, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவான். புரியுதுல? அதனால இதெல்லாம் பண்ணும். அப்போ உன் மனசை வந்து பரீட்சை பண்ணணும். ஸ்கேல் எங்க விடுறது? ஒரு 15 நிமிஷம் இப்படி உட்கார்ந்து பாரு எப்படி இருக்குன்னு. ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணிப்பாரு. அப்பப்ப பரீட்சை பண்ணிப்பாரு. உன் மைண்ட் வந்து என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாரு. வா, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னு கண்ண மூடி செய்யணும். இதெல்லாம் புரியுதா? கண்ண மூடி செய்யணும்னா ஜபம்னு கண்ண மூடி விருட்சாசனம் செய்யறாங்க. அத கண்ணை திறந்து செய்யணும் விருட்சாசனம். ஓகே, ஜபம் கண்ண மூடி செய்யணும், மாத்தி பண்ணக்கூடாது. அதனால தாரணா தியானா இது வந்து இதுல டெலிபரேட்டா பண்ணக்கூடிய விஷயம். நாம என்ன பண்ணோம், டெலிபரேட்டா அதை வந்து ஓடும் நம்ம கிட்ட புடிச்சிட்டு வரணும். ஓகே, அப்ப வேதாந்த சிந்தனைய தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம கொண்டு வரத்துக்கு செய்யக்கூடிய அபியாசம் பண்றதான் தாரணா தியானா. அது வந்து 42 இருந்து 45 வரைக்கும் சொல்லி முடிச்சாரு. இப்ப 46ல என்ன சொல்றாருன்னா, போராட்டம் முடிஞ்சிருது. எந்த போராட்டம் ஒரு இடத்துல முடியும். ஓகே, முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு இது கன்வர்ஷன் டு சமாதி ஸ்டேட். ஓகே, இந்த ஸ்டேட் வந்து சமாதி ஸ்டேட்ல இந்த மைண்ட கொண்டு வரணும். இப்ப சமாதி ஸ்டேட்ல என்ன, அப்சார்ப் யுவர் மைண்ட். இது வரைக்கும் அசங்கோகம், பூர்ணத்துவம், பூர்ணோகம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் மைண்ட் அப்சார்ப் பண்றது. அந்த மைண்ட் தான் அமினி பாவா. ஓகே, ஆத்மா சத்தியானு போதேன, அந்த ஞானத்தை அடைஞ்ச மனசு தன்னைத்தானே எழுந்துடுறது. அப்படி படிச்சோம். அந்த சமாதி நிலைக்கு மனசு வருது. அப்ப மைண்ட் என்ன ஆயிடுறதுன்னா, மைண்ட் பிரம்ம பாவம் அடைகிறது. therefore மைண்ட் பிகமிங் பிரம்மன். மைண்ட் பிகமிங் பிரம்மன் ஆயிடுறதுன்றாரு கௌடபாத். கன்ஃபியூஸ் வேர்டு. ஓகே, யாருக்கு கன்ஃபியூஸ் வேர்டு? வேதாந்த புரிஞ்சவாளுக்கு. புரியுதா? பிகமிங் பிரம்மன் மைண்ட். மைண்ட் பிகம் பிரம்மன்னா, சோ மைண்ட் என்ன ஆயிடும், மல்ல 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 போய் அது அப்படியே பிரம்மன் ஆயிடும். புரியுதா? எப்படி வந்து தேனி வந்து குலவி வந்து கொட்டி 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 அது வந்து குலவி ஆக்குறதோ, அது போல இந்த மைண்ட தியானம் பண்ணி 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 அந்த மைண்ட வந்து பிரம்மன் ஆக்கி. அப்படி புரிஞ்சுட்டா தப்பு. ஓகே, குருஜி வெயிட் வெயிட், வாட் டு யூ மீன் பை பிகமிங் பிரம் இல்லையா? அப்போ ஓ மைண்ட் மெல்ல மெல்ல போயிடுறதா? அப்படி சொல்ல முடியாது. therefore பிரம்மன் வாஸ், பிரம்மன் இஸ், பிரம்மன் வில் பி. அது எப்ப இல்ல பிரம்மன், இனிமே பிரம்மன் ஆகிறதுக்கு. ஓகே, அதுல தகராறு இருக்கிறது. அப்ப மைண்ட் பிகம் பிரம்மன்னா என்ன? அப்ப மெடிடேட்டர் மைண்ட் இருக்க பிகமிங் பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு அப்சார்ப் வேதாந்த நாலேஜ் எவ்ரிதிங் எனி டைம் பிரம்மன் ஒன்லி. அதை புரிஞ்சுக்கிறது எதுவோ அந்த மனசு பிரம்மன் ஆகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதனால இப்ப வந்து ரோப் ஸ்னேக், ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ரோப் ஸ்னேக் வந்து நீ பார்த்துட்டு இருக்க, நீ பார்த்துட்டு இருக்க ரோப் ஸ்னேக் பிகமிங் அந்த ரோப். ஓகே, எந்த ஸ்னேக் எதுல பார்த்துட்டு இருந்தியோ இப்போ பிகமிங் ரோப். ஓகே, முன்னாடி வந்து ரோப்பா தெரியல, இப்ப வந்து கயரா எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. முன்னாடி பாம்பாக பார்த்திருந்த கயறு இப்போ எனக்கு கயராக தெரிந்து விட்டது. ஓகே, அப்ப முன்னாடி கயராக இல்லையா? முன்னாடி கயராகத்தான் இருந்தது. ஓகே, அந்த கயராக இருந்தது பாம்பாக தெரிந்தது. ஓகே, இந்த பாம்பாக தெரிந்தது அறிவுனால, அந்த டார்ச் லைட் அடிச்சதுனால அது பாம்பல்ல, அது கயறு. இப்ப பிகமிங் கயறு, ரோப். புரியுது? இப்ப பிகமிங். அதனால சோ ஞானத்துக்கு முன்னாடி, சோ இப்ப வந்து இது வந்து பாட். சோ ஆஃப்டர் ஞானம் பிகமிங் கிளே. ஓகே, இந்த பாட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு, கிளேவாக மாறிவிட்டது. ஞானத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தேன், ஜெனரலா யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சும்மா சாதாரண ஜனங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இது என்னதுன்னு பானை சொல்லுவாங்க. நோ, இது களிமண் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் தூரக்க போயிடுவான். துஷ்டனை கண்டால் தூர வழக்கு. அப்போ ஞானத்துக்கு பிறகு பானையானது களிமண் ஆகிறது. புரியுதா?
அப்ப ஞானத்துக்கு பிறகு ஆஃப்டர் பிகமிங், புரியுதா? அப்ப ஞானத்துக்கு முன்னாடி இது என்னது? களிமண். ஞானத்துக்கு பிறகு களிமண். உடைச்சிட்ட களிமண். உற்பத்தி ஆனாலும் களிமண், உற்பத்தி ஆகலனாலும் களிமண், யூஸ் பண்ணாலும் களிமண். புரியுதுல? திஸ் இஸ் களிமண் எப்பவுமே இருக்கிறது. ஆனா நான் அறியாமையினால அதை பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதனால இப்ப பானை சொல்றேன். அதுக்கப்புறம் அது அதுவே களிமண் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். புரியுதா? அப்படி இங்க மீனிங். புரியுதா? இது நமக்கு அப்ப ஞானி சமாதியில அந்த திருஷ்டி சேஞ்ச் ஆகுது, விருத்தி சேஞ்ச், அதனால திருஷ்டி சேஞ்ச் ஆகுறது. சோ ரீப்ளேஸ் இருக்க அந்த தாட் இருக்க, அந்த ரீப்ளேஸ் தாட் அது நான் மைண்ட் இல்ல, நான் பிரம்மன். மைண்ட் ஆல்சோ என்னது? பிரம்மன். சர்வம் பிரம்மமயம் ஜகத்து அப்படின்னு சொல்றது. அதனால 46ல யதா சித்தம் ந லீயதே. சோ மனசுல இருக்கிற தடையெல்லாம் நீங்கின பிறகு ந லீயதே, உறக்கத்திலிருந்து நீங்கின பிறகு, ஃபர்ஸ்ட் தடை போன பிறகு, நச்ச விக்ஷிப்யதே புனகா, மீண்டும் சஞ்சலமாகாத நிலைக்கு வந்த பிறகு. அப்படி சாம்பிளா 2 சொல்லிட்டு மீதி 2 நீங்க ஆட் பண்ணிக்கணும். 4 தடைகளை நீங்கின பிறகு என்ன ஆகும்? அந்த மைண்ட், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? சிந்தனை படிப்பாரு, ஆனந்தமா இருக்கும். அனிங்கனம். ஓகே, அனிங்கனம். ஓகே, அந்த இதுல எந்த விதமான விஷயம் இல்லாம ஆத்மாவிலேயே அதுல ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா நகிஞ்சி தப்பி சிந்தையே அந்த விதிலேயே இருக்கணும். இங்கனம்னா அனாத்மா விருத்தி, அனிங்கனம்னா அனாத்மா விருத்தியில போகாமல் இருக்கும். இனிமே அங்க போச்சு இங்க போச்சு சொல்றோம் இல்லையா மைண்ட, அதெல்லாம் போகாம பாத்துக்கும். அனாபாசம். ஓகே, அனாத்மா விருத்தியிலிருந்து அதுக்கு எந்த விதமான ஆப்ஜெக்டும் கிடையாது. விருத்தி மாத்திர இல்ல, விருத்திக்குரிய ஆப்ஜெக்டும் அதுக்கு இல்லாம போயிடும். ஆபாசம், அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் தாட்ஸ். அனாபாசம், வித்தவுட் ஆப்ஜெக்ட் ஆல்சோ. ஓகே, இது பானன்ற விருத்தியும் போயிடுச்சு, இது பானன்ற ஆப்ஜெக்டும் போயிடுச்சு. ஓகே, அனிங்கனம் அனாபாசம். அப்போ அனிங்கனம்னா விஷய விருத்தி, அனாபாசம்னா விஷயம் ஆப்ஜெக்ட். புரியுதா? ரெண்டுமே விஷய விஷய விருத்தி ரெண்டுமே இதனால போயிடுச்சு. ஓகே, அதனால இன்டர்னல் தாட் போயிடுச்சு, எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டும் இவனுக்கு போயிடுச்சு இந்த மெடிடேஷன்ல. ஓகே, அதனால என்ன ஆயிடுச்சு? அனாத்மா விருத்தி போய் இவனுக்கிட்ட என்ன வந்துருது? ஆத்மாகார விருத்தி வந்துடுது. அது தொடர்ந்து இருக்கும். தது அந்த ஆத்மா விருத்தி ததா பிரம்ம நிஷ்பன்னம். ஓகே, அந்த மெடிடேட்டர் மைண்ட் இப்போ பிகமிங் பிரம்மன் அப்படி கௌரவ சொல்ற. ஓகே, அதே மைண்ட் அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு அந்த ஞானத்தினால நானும் கூட இந்த மைண்ட் கூட பிரம்மன், பிரம்மத்துக்கு வேறாக இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப அடுத்தது இந்த விஷயத்தை முடிக்கிறேன். ஓகே, நிதித்தியாசன விஷயத்தை 47ல முடிக்கிறேன். ஸ்வஸ்தம் சாந்தம் சநிர்வாணம் அகத்யம் சுகம் உத்தமம் அஜம் அஜேன ஞேயேன சர்வஜ்ஞம் பரிசக்ஷதே. பரிசக்ஷதே பெரியோர்கள் சொல்றார்கள், ஞானிகள் சொல்றார்கள், அனுபவத்தை உள்ளவர்கள் அனுபவஸ்தர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாரு? அனுபவத்தை சொல்றது கேள்றா அப்படின்னு சொல்றாருல்ல, இதை உணர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். நல்ல வேர்டு அது. அனுபவத்தை சொல்ற கேள்றா அப்படின்னா இவன் வறட்சின்னு நிற்பான். இவனுக்கு தான் எதுவுமே இல்லாம இருக்கானு, அவன்கிட்ட போய் என்னத்தை சொல்லணும்? ஒன்னும் சொல்லக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு செய்டா அப்படின்னு சொல்லி விட்டுணும். அப்படிதான் ஆனந்தமா இருப்பான். உங்க வீட்டுல எல்லாம் யாராவது கொஞ்சம் வச்சுக்கோ, உன் இஷ்டத்துக்கு என்ன ஒண்ணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஏன்னா எப்பயுமே நீ சொல்லப்படுறது கேட்க போறதில்ல. அவன் நினைக்கிறத செஞ்சுட்டோன்னா அப்பா அம்மாவே பர்மிஷன் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி போடுவான். புரியுதா? அப்போ அவன் ரிலாக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் வயன் நீ செய்யறது நியாயமா பாரு அப்படின்னு சொல்லு. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதா? நீ பிடிச்ச நியாயத்தையே சொல்லிருந்தா அங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல. முதல்ல கேட்கறதுக்கு ஆள் இருந்து அதுக்கப்புறம் சொல்லணும். புரியுதா? நம்ம ஆதங்கத்தை வேணா கொட்டிக்க முடியாது. இது ஒன்னும் உருப்படாத போல இருக்கும், இப்படி போயிருக்கும் அப்படி போயிடுச்சு, அப்படியே சபிக்கிறது தான் இருக்கும். புரியுதா? அதனால பி கேர்ஃபுல். ஓகே, அஜேன நியாயேன அபிவின்னம்.
அஜஹா அஜேன அஜே ஞேயேன அப்படி அபின்னம் சப்ளை பண்ணிக்கோ. ஓகே, அதுல அஜஹா பெறப்பட்டது, அஜேன இந்த பிரம்மன் காரிய காரண அற்ற பிரம்மன். ஓகே, அப்படி பிரம்மன் எப்படிப்பட்டது? அபின்னம் வேறுபாடற்றது. ஓகே, எப்படி வேறுபாடற்றது? மனம் வேறு பிரம்மன் வேறு, அப்படி வேறுபாடு அற்ற ஒரு நிலை. ஓகே, சோ இங்க என்ன ஆயிடுச்சு? இந்த மனசு அப்சார்ப்ஷன் ஆயிடுச்சு. அந்த மனசு ரிசீவ் ரெகக்னைஸ் கிளைம் பண்ணி ரொம்ப ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தோமே, ரெகக்னைஸ் பண்ணிக்கோ ரெகக்னைஸ் பண்ணிக்கோ, அது இங்க நடக்கிறது. புரியுதா? இப்ப ஞானத்தை அடைஞ்சு ஞானத்து நிதித்தியாசனம் பண்ணும் போது கிளைம் ஆகுற விஷயம். இப்ப எங்க அதை எகிரி எகிரி குச்சாலும் அந்த விஷயமே புரியாது. சொல்ற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த சொல்லே புரியாது. கிளைம் பண்றது எப்படி? கிளைம் பண்றதுக்கான அந்த சொல்லு புரியறதுக்கே கிளைம் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப கிளைம் பண்ணு. ஓகே, அதனால ததேவ பிரம்மம் அபயம். ஓகே, எப்படிப்பட்ட பிரம்மன்? ஸ்வஸ்தம், ஸ்வஸ்தா. ஓகே, நம்ம வீடு தான் ஸ்வஸ்தமா உட்காருங்க, நல்லா உட்காருங்க அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா, நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா எப்படி இருக்கும்? மத்த வீட்டுக்கு எல்லாம் போனோம்னா கொஞ்சம் அப்படியே ரிஜிடா உட்காருவோம். புரியுதா? டிசிப்ளின்டா இருக்கும். நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா ரிலாக்ஸ். புரியுதா? ஸ்வஸ்தம். ஓகே, ஸ்வஸ்தம். அப்போ ஸ்வஸ்மின் ஸ்வரூபே ஸ்திதம், ஸ்வஸ்தே ஸ்வரூபம், இது பிரம்மஸ்வரூபம் அப்படிப்பட்டது. அதுல முன்னாடி சொன்னார் இல்லையா, 7வது மந்திரத்துல சாந்தம் சிவம் அத்வைத்தம், அதை சொல்லி இங்க பிடிக்கிறான். சாந்தம் ச நிர்வாணம். ஓகே, அதுதான் மோட்ச நிர்வாணம், மோட்சம் பிரம்மஸ்வரூபம் அப்படி சொல்லி முடிக்கிறாரு. அகத்தியம், அகத்தியம், அகத்தியம்னா இதை விவரிக்க முடியாது. ஓகே, அப்படி சொல்லி இது பிரம்மத்தோட அட்ஜெக்டிவ். ஓகே, அதுல சேர்த்துக்கணும். ஓகே, உத்தம சுகம், இதுதான் மேலான சுகம். மீது என்னது? பிரதிபிம்ப சுகம், வந்து போகக்கூடிய சுகம். ஓகே, இது பேர் என்ன? ஸ்வரூபானந்தா, இன்ட்ரின்சிக் நேச்சர். ஓகே, நோ கிரேடேஷன். ஓகே, இது பிரிய மோத அதெல்லாம் கொஞ்சம் கூடுறது குறையறது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த இது இருக்க புன்முருவலான ஒரு இது இருக்க ஜாங்கிரி இருக்கு இல்லையா, அது ரெட் கலர்ல ஒரு மாதிரி ஆரஞ்சு, அதுதான் ஆரஞ்சு கலர். ஓகே, அதுல நல்ல ஜீரா போட்டு அதை சொத ஆயில் மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, அது மாதிரி பண்ணி அதுல இருக்க ஒரு மாதிரி இருக்கும். அது அதனுடைய தொட்ட உடனே அப்படியே உள்ள வெளியில வரும். புரியுதா? அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, அது பிரம்மாண்டத்துல ஒண்ணுமே தோத்து போயிடும். புரியுதா? நிஜமா? ஓகே, ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்கணும், அப்படியே இருக்கணும், முருகுலா இருக்கணும். அது அப்படி பாக்குறது ரொம்ப அபூர்வம். ஸ்தூலமான விஷயமே இப்ப கிடைக்க மாட்டேது. பிரம்மன் எப்படி கிடைக்க போறது தெரியல. அந்த ஜாங்கிரிய ஜிலேபி கிடையாது, ஜாங்கிரி, அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஆனந்தமா இருக்கும். சரி, ஆனந்தமா இருக்கு சொல்லிட்டு செகண்ட் பண்ணின்னு வச்சுக்கோ, இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த சுகம் இதுல கொடுக்காது, தேர்டு கொடுக்கவே கொடுக்காது, போர்த்து தகட்டி போயிடும், பிப்து வாமிட்டே வரும், சிக்ஸ்த் ஜென்மத்துக்கு அந்த ஜாங்கிரி பக்கம் போக மாட்டோம், வைராக்கியம் வந்துடும். புரியுறதுல? அதனால இதெல்லாம் கிரேடேஷன் இருக்கிறது, பிரிய மோத பிரமோத. ஆனா இது எப்படி? உத்தம சுகம். ஓகே, பர்மனன்ட் சுகம். அதனால இவ்வளவு தூரத்துக்கு கால் கடுக்கெல்லாம் உட்கார்ந்து வீணா போறதுக்காக படிப்போம். இதெல்லாம் இந்த சுகத்துக்காகத்தான். புரியுதா? ஆனந்தம் ரியல் சுகம். இது யார் சொல்றா அப்படின்னா பரிசக்ஷத்தே, அனுபவஸ்தர்கள் சொல்றாருப்பா. அனுபவஸ்தர்கள் சர்வஜம். ஓகே, இது எப்படிப்பட்டது? சர்வஜம், இல்யூமின் பண்றது. ஓகே, இந்த இதுல சரீரம் 100,000 சரீரம் இருக்கிறது. ஓகே, ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற கான்சியஸ் மூலியமா ஒன்னொன்னுத்தையும் பிரகாசப்படுத்துறது. எது? சர்வஜம், அந்த ஆத்ம சர்வ பிரகாசம். இந்த கான்சியஸ்னஸ் எல்லா மைண்ட்ல இருந்து பிரகாசப்படுத்துறது. ஓகே, எல்லா மைண்ட்ல இருந்து பிரகாசப்படுத்துறது. சேம் கான்சியஸ்னஸ், ஒன் கான்சியஸ்னஸ், நாட் டூ கான்சியஸ். இனிமே பிட்வீன் டூ கான்சியஸ் இருக்கு. ஓகே, எவ்ரி ஈச் மைண்ட்ல கான்சியஸ்னஸ் இருக்கு. புரியுதா? அதனால இதுலயே கான்சியஸ்னஸ் இருக்கு, ஜட வஸ்துல கான்சியஸ். இது ஆப்சன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். யுவர் பாடி பிரசன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். புரியுதா? இன் பிட்வீன் கான்சியஸ்னஸ். அதனால இந்த சர்வஜம் இதுதான் எல்லாத்தையும் பண்ணது. ஞம் அண்ட் சர்வம். ஓகே, ஞம்னு கான்சியஸ் பிரகாசப்படுத்துறது, சர்வம்னா எல்லாத்தையும் அனைத்தையும் பிரகாசப்படுத்துறது. ஐ எவர் வில் பி பிரம்மன், ஐ வாஸ் பிரம்மன், ஐ எம் பிரம்மன். சோ எப்பவுமே நான் பிரம்மன்டா அப்படிங்க. எனக்கு கோட்டை இருக்கலாம், பிளாட் இருக்கலாம், பிளாட் இல்லாம இருக்கலாம். ஐ ஆம் த சுதந்திர புருஷா அப்படின்னு இவன் ஞானி பாட முடியும். புரியுதா? அப்படி அப்படி. சோ மீதில என்னது? பிரம்மன் பிளஸ் நாமரூபம்.
ஓகே, பிரம்மன் பிளஸ் நாமரூபம். யுவர் ஜாய், யுவர் மைண்ட் கூட இருக்கிறது. சோ மைண்ட்ன்றது என்ன? நாமரூபம். பாடின்றது என்ன? நாமரூபம். ஜகத்ன்றது என்ன? நாமரூபம். அப்போ பிரம்மன் பிளஸ் நாமரூபம். ஐ ஆம் த பிரம்மன். ஓகே, பிரம்மி ஸ்திதிஹி அப்படி கிருஷ்ணன் சொன்னார். அதனால பிரம்மனிஷ்டா இதனுடைய பலம் அப்படி சொல்லி முடிச்சாரு. எதை முடிச்சாரு? நிதித்தியாசம் முடிச்சாரு. இப்ப மொத்த காரிகையை முடிக்கணும். ஓகே, 48 சொல்லி முடிக்கிறார். ந கச்சித் ஜாயதே ஜீவகா சம்பவோஸ்ய ந வித்யதே ஏதத் தத்துத்தமம் சத்யம் யத்ர கிஞ்சின்ன ஜாயதே. உபசம்ஹார ஒன்னு ஆரம்பிச்சா இன்னொன்னு முடிச்சாகணும் இல்லையா? எப்படி இருந்தா முடிஞ்சிடும். ஓகே, அதனால அத்வைத பிரகரணம் இதோட முடியறது. சோ அத்வைத பிரகரணத்தினுடைய மெயின் டாபிக் என்ன? காரிய காரண விலக்ஷண துரிய ஆத்ம சைத்தன்யம். அது டாபிக். ஓகே, அத இங்க கன்க்ளூஷன் பண்றார். டாபிக் விட்டுல வேற புரியுதா? சோ அஜாதிவாதத்தை இங்க சொல்லி முடிக்கிறார். கச்சித் ஜீவகா ந ஜாயதே. இந்த ஜீவன் இருக்கானே அவன் இல்லை, பிறக்கவே இல்லை. அவனுக்கு தான் நிதித்தியாசனம் சொல்லியிருக்கு இப்போ புரியுதா? அதனால ஜீவா என்றது கிடையாது. ஜீவ சிருஷ்டி கிடையாது. சோ இந்த ஜீவ சிருஷ்டி கிடையாது, ஜகத் சிருஷ்டி கிடையாது சொல்லி ஏற்கனவே சொல்றாரு. சுருத்தினாலே யுக்தினாலே சொல்லி முடிச்சார். அதை இங்க கன்க்ளூட் பண்றார். நகிச்சித் ஜீவஹா அண்ட் சிருஷ்டிஹி ந ஜாயதே. ஓகே, அப்படி ஒண்ணு பிறக்கவே இல்லை. அஸ்ய சம்பவா ந வித்யதே. பிகாஸ் காரணம் ஒன்றும் இல்லை. காரணம் இருந்தா தானே காரியம் இருந்தாகணும். ஓகே, காரணமே இல்லாதப்போ காரியம் என்றது சம்பவன காரணம். therefore காரிய காரண விலக்ஷணா. சோ அப்ப எதுதான்? அப்ப சூன்யம் தான் இருக்கா? நோ, ஏதது தது உத்தமம் சத்தியம். அப்படி ஓகே, எது பிரம்மனோ அது அப்சல்யூட் ரியாலிட்டி. மீதில் என்னது? ஆல் ரிலேஷன்ஷிப் என்னது? ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அதில் தான் ரிலேட்டிவ் வச்சிருக்காங்க. சோ ரிலேட்டிவ் மாமா மச்சான் எல்லாம் இருக்கிறது இல்ல, அதெல்லாம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ரிலேட்டிவ் ரியாலிட்டி மீன்ஸ் என்னது? நான் எக்ஸிஸ்டன்ஸ் ரியாலிட்டி, அன்ரியாலிட்டி. ஓகே, ரியாலிட்டி கிடையாது. ஓகே, அப்படின்னா என்னது? நான் எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா? தது உத்தம சத்தியம். ஓகே, ஆல் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் சொன்னாலே பியூட்டிஃபுல் நேம். அது ரிலேட்டிவ் சொன்னாலே ரிலேட்டிவ் ரியாலிட்டின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். இவர் தான் எங்க ரிலேட்டிவ் சொன்னா புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? இவர் பேசும்போதே வீட்டுல வெளியில எல்லாம் தகராறு நடக்கணும். இவர் ரிலேட்டிவ் ரியாலிட்டி, இது ரிலேட்டிவ் அப்படி சொல்லிடணும். புரியுதா? அப்படி சொன்னா முடிஞ்சு போச்சு. எத்திர ஓகே, இந்த பரமார்த்த சத்தியம் இருக்க அது கிஞ்சித் ந ஜாயதே. பரமார்த்த சத்தியம் ஒரு நாளும் தோன்றவில்லை, தோன்றவே இல்லை. ஓகே, அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே சாந்தம் சிவம் அப்படி சொல்லி அத்வைத்தம் அப்படி சொல்லி இங்க கன்க்ளூட் பண்றார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.